அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்னைக்கு 1014 சிந்தனை விருந்து சுகி சாரி நம்ம தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவரோட புத்தகம் தான். அதை பத்தி தான் அவரோட புத்தகத்துல பத்தி பேசுகிறார் ரமேஷ். நமக்கெல்லாம் பரிச்சயமானவர் தென்கட்சிக்கோ சாமிநாதன் நமக்கு நல்லா தெரிஞ்சவர், எல்லாருக்குமே பரிச்சயமானவர். அவரோட கதைகள் சுவாரஸ்யமா இருந்தது. வானொலியில சொன்னாரு, அப்புறம் டிவியில சொன்னாரு. ரொம்ப சுவாரஸ்யமான கதைகளை சொன்னாரு. ரொம்ப எளிமையாவும் குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி புரியுற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தவர். அவரை பற்றி நாம இது வரைக்கும் இங்க பேசுனது இல்லை. முதல் முறையா ரமேஷ் பேசணும் அப்படின்னு கேட்டாரு. ஓகே அப்படின்னு சொன்னேன். பார்க்கலாம் என்ன ரமேஷ் பேசுகிறார். நீங்க ஆரம்பிங்க ரமேஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுளையும் நனி பசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பாய்ந்து அகரமாய் சிகரமாய் வாழ்விழித்த அன்னை தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். தங்கு தடையின்றி தமிழில் பேச என் ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன் தமிழ்த்தாய். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலிடை மூச்சினை உனக்களித்தேனே. இன்று நாம் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் சிந்தனை விருந்து என்ற விருந்தை உங்களிடம் பரிமாற ஆசைப்படுகின்றேன். இது என்னுடைய எம்ஐஎம் தளத்துல 30வது நிகழ்ச்சி நடக்கிறேன். 30வது நிகழ்ச்சி. தென்கட்சி சாமிநாதன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே நாம் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அந்த ஆசிரியரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்குள்ள போலாம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அரியலூர் மாவட்டம், முந்தைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல தென்கட்சி பெருமாள் நத்தம் என்ற ஊர்ல பிறந்தார். நெல்லை வானிலையில அறிவிப்பாளராக தன்னுடைய பணியை தொடங்கினாரு. சென்னை வானொலி நிலையத்துல இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சி வழியாக உலக தமிழர் இடங்கள்ல இடம் பிடிச்சார். இவர் அன்பின் வலிமை, தீயோர் மற்றும் அறிவு செல்வம் போன்ற பல நூல்களை எழுதியிருக்காரு. இலக்கணம் என்ற திரைப்படத்துல நடித்தும் இருக்கார். இதய நோய் காரணமாக பாதிக்கப்பட்டு தென்கட்சியார் 2009 செப்டம்பர் 16 காலமானார். இவருடைய மனைவி பெயர் மகாலட்சுமி, மகள் செந்தமிழ் செல்வி, தந்தையார் பெயர் கோவிந்தசாமி, தாயார் பெயர் கோவிந்தம்மாள். இதுதான் இன்னும் நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சது என்பதால் நான் நம்ம தென்கட்சியாரை பத்தி ரொம்ப சொல்ல விரும்பல. அதனால அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தின ஒரு சின்ன ஒரு கவிதையோட, அகரத்து அன்னை மொழி எழுச்சி, அகரத்து அன்னை மொழி எழுச்சி, அகத்தியன் அழகு தமிழின் தேர்ச்சி, அகத்தியன் அழகு தமிழின் தேர்ச்சி, இதயம் இனித்திடும் தமிழ் மொழி வளர்ச்சி, தன்மான வீர மொழி தமிழ் பயிற்சி, ஒருங்கே பெற்ற நாயகர் நம் தென்கட்சி, ஒருங்கே பெற்ற நாயகர் நம் தென்கட்சி, மகிழ்வித்து மகிழும் தாசன், நேர்மை வாய் மலரும் வாசன், நேர்மை வாய் மலரும் வாசன், தமிழ் உயிராய் சுவாசிக்கும் நேசன், தமிழை உயிராய் சுவாசிக்கும் நேசன், எங்கள் அன்பு தென்கட்சி கோ சுவாமிநாதன், எங்கள் அன்பு தென்கட்சி கோ சுவாமிநாதன். தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்களை பற்றிய ஒரு நான் அப்போது சென்னை துறைமுகத்துல அப்ரண்டிஸா பண்ணி புரிந்திருந்தேன். அப்பொழுது நான் இரவு காலையில் கிளம்பும் போது வானொலியில இந்த இன்று ஒரு என் வீட்டுக்கும் துறைமுகத்துக்கும் மிக பக்கம் 5-10 நிமிஷத்துல போயிடுவேன். போது நான் இந்த இன்று ஒரு தகவலை கேட்டுட்டு அதை என்ன பண்ணுவேன்னா, ஒரு புத்தகத்தை ஒரு நோட்ல எடுத்து ஹிண்ட் மாதிரி எழுதிட்டு, இன்றைக்கெல்லாம் இருக்கிற இளைஞர்கிட்ட அது இல்லை, நாங்க போய் அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க உள்ள நுழைஞ்சோடனே இப்படி பேசினாரு அப்படி பேசினாருன்னும் போது அது மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அவன் ஒண்ணு சொல்லுவான், என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொல்லுவான், கடைசியா ஒரு நகைச்சுவை ஒண்ணு சொல்லுவான். அதை பேசி பேசி அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அவர் மீது ஒரு பற்று, எனக்கு ஏற்கனவே தமிழ் பிடிக்கும்ன்றதால அவர் மீதும் ஒரு பற்றுன்றதால அதையெல்லாம் ஒரு நாட்குறிப்புல நான் எழுதி வைத்திருந்தேன். ஸ்டீபன் சார் கிட்ட கேட்டாரு. நானும் அதான் சொல்ல போறேன். நான் எந்த புத்தகங்களையும் நான் ரெஃபர் பண்ண போறது இல்லை. நானே அவருடைய ரசிகன்ற முறை நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். நான் அதை பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் என்னுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, நான் இது ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாள் இருக்கும்போது என் நண்பர்கிட்ட பேசும்போது அவர் கையில ஒரு புத்தகம் வச்சிருந்தார். தென்கட்சியாரின் சிந்தனை விருந்துன்னு ஒரு புத்தகம். அப்ப பார்த்த உடனே நம்ம மனுஷனோட மூளை தானே, ஈஸியா கிடைக்குது, நம்ம போய் தேடணும் பரண்மலையில சொல்லிட்டு அவர்கிட்ட, சார் அந்த புத்தகத்தை குடிக்கிறீங்கன்னா அவர் தரமாட்டேன்ட்டாரு.
இந்த புத்தகம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்ன மாதிரி நானும் தென்கட்சியாருடைய ரசிகன் தானே. ஏன் சார் தரமாட்டீங்கன்னா, இல்ல நீ வாங்குவ, அன்னைக்கு மட்டும் எடுத்து படிப்ப, அப்புறம் தூக்கி போட்டுருவ. அதுக்கு உனக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த புத்தகத்தின் உனக்கு ஈடுபாடு வரணும்னா நீ புத்தகத்தை முதல்ல திறனாய்வு செய்யணும் அப்படின்னா, சார் புத்தகம் குடியிருக்கீங்களா? இல்ல நீங்க வச்சுங்க சார் அப்படின்னா, இல்ல நான் உன புத்தகம் தரேன், நீ படிச்சு பாரு. படிச்சு பார்த்துட்டு என்கிட்ட சில ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அது ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அதை ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துடணும். நீ 2 நாள் இல்ல 3 நாள் கூட வச்சுக்கணும்னு. சார் நான் வேணாம் சார், நீங்க வச்சுங்க சார், நான் ரெஃபர் பண்ணி வாங்கிக்கிறேன்னு. அப்புறம் உங்க திறமை மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எனக்கு வந்து கொடுங்க சொல்லி வாங்கிக்கின்னு அந்த புத்தகத்தை படிச்சேன். ஏன் இவ்வளவு முன்னுரை ஏன் சொல்றேன்னா, அதை கீழே வைக்க எனக்கு மனசே வரல. அவ்வளோ அவ்வளோ அருமையான புத்தகம். எனக்கு அவர் மீது ஒரு ஒரு பற்றுதல் ஏன் உண்டாச்சுன்னா, அவர நான் எடுத்து போய் குடுத்துட்டு அந்த புத்தகத்த எங்க பப்ளிஷ் எதுவுமே கூட பார்க்கல நான். அதை என் மனசுல ஏற்றிக் கொண்டேன். இப்ப நீங்க தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட எனக்கு அது வரும். அதனால அவர நான் நன்றி சொல்லணும். ஏன்னா, நான் ஒரு புத்தகத்தை படித்தத விட அந்த நேரத்துக்கு எடுத்து படிச்சு வச்சுட்டு இருப்பேன். இப்ப அப்படி இல்ல. அத படிச்சு, அத ஒரு நோட்ல ரெஃபர் பண்ணி எழுதுனதால, இன்று என் மனதில் பதிகின்றது. முதல்ல அந்த நண்பருக்கு நன்றி சொல்லி நான் என் உரைக்குள்ள போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது வந்து சிந்தனை, சுதந்திர சிந்தனை. அதாவது மனுஷன் பறவைய மாரி ஆகாயத்துல பறக்கத்த கத்துக்கினான். மீன மாரி தண்ணீல நீந்த கத்துக்கினான். ஆனா, தரையில மனுஷன் வாழறதுக்கு இன்னும் கத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. இது யார் தெரியுமா? இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு சமயம் ஒரு பாராட்டு விருந்துக்கு நம்ம ராதாகிருஷ்ணன் போயிருக்காரு. அப்போ அங்க ஒரு ஆங்கிலேயர் வந்து எழுந்து பேசுறாரு. ஆண்டவனுக்கு எங்கள மாதிரி ஆங்கிலேயர்கிட்ட தான் அன்பு அதிகம். அவரு ரொம்பவும் முயற்சி பண்ணி அதிக விருப்பத்தோட எங்கள படைச்சாரு. அதனால தான் எங்க உடம்பு வெள்ளையா இருக்கு. எங்கள வெள்ளையா படைச்சாரு அப்படின்னு பேசினாரு. இத கேட்டு நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். சிரிச்சுட்டு அவர் எழுந்து பேச ஆரம்பிச்சார். என்ன சொன்னாருன்னா, அவர் சிரிச்சுக்கொண்டே பதில் சொன்னாராம். கூட்டத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நண்பர்களே, ஒரு சமயம் ஆண்டவன் ரொட்டி செய்ய ஆசைப்பட்டாரு. அதுக்கான ஆயத்த பணிகளை ஈடுபட்டாரு. அப்போ ரொட்டி செய்ய ஆசைப்படும்போது, முதல் ரொட்டி சுடும்போது அது கொஞ்சம் வெந்தும் வேகாதமாக வெள்ளையா வந்துடுச்சு. அதனால மனுஷங்கள அந்த நேரத்துல வெள்ளைக்காரங்கள படைச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரொட்டிய சுட்டாரு. அது ரொம்ப கரிஞ்சு போச்சு. கருப்பா இருக்கிற மனுஷங்கள படைச்சாரு. அதுக்கப்புறம் ஆண்டவன் என்ன பண்ணாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா வெந்தும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ரொட்டி தயாரிச்சாரு. அப்பதான் இந்தியர்கள் உருவானாங்க. அப்படி சொன்னோனே ஒரே கிளாப்ஸ் தான். எல்லாரும் ஒரே பண்ணாங்களாம். அந்த சொன்ன ஆங்கிலேயருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஆயிப்போச்சாம். என்னடா இப்படி பேசிட்டோமேன்னு. இந்த நிகழ்ச்சி ஒண்ணா நம்ம கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம். இந்தியா ஒரு பக்குவமான மானிட படைப்புன்னு சொல்றதுல நாம காலர தூக்கி விட்டுக்கலாம். நம்ம நாட்டில் காணப்படாத பேதங்களே இல்ல. ஆனா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு வினோபாஜி சொல்றாராம். ஒரு 7 ஸ்வரம் இருந்தாலும் சங்கீதம் எப்படி ஒண்ணா வருதா மாதிரி நம்ம நாட்டுல பல மொழிகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம வினோபாஜி சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச நேரம் அப்போ. அப்ப என்ன பண்ணாருன்னா, நம்ம நாட்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு மாநிலத்திலும் போய் சுற்றுப்பயணம் செஞ்சார். சுற்றுப்பயணம் செய்து மக்களோட மக்களா இருந்து அவங்களோட பண்ணியிருந்த போது, அப்போ போயிருந்தபோது ஒரு ஆள் வந்து கோபமா வந்து நம்ம பிரதமர் நேரு அவர்களை பார்த்து, இந்த சுதந்திரம் எங்களுக்கு என்னங்க குடுத்தது? சுதந்திரத்தால எங்களுக்கு என்ன கிடைச்சது? அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் நேரு என்ன பண்ணாராம், அவன் பக்கத்துல நின்னு அவன் தோள்ல தட்டி குடுத்து, ஒரு நாட்டின் பிரதம மந்திரிய நிக்க வச்சு கேள்வி கேட்கிறியே, அதத்தான் உனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு அவரு சொன்னாராம். இது வந்து நாட்டு கதை விட்டுருங்க. இப்ப நம்ம வீட்டு கதைக்கு வருவோம். நான் ஒரு குடும்ப தலைவர் ரொம்ப சுதந்திர உணர்வோடு எங்க வீட்டுக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு உரக்க சொன்னாரு. அப்ப சொன்னா, ஏன்பா பார்த்து பேசுப்பா, உங்க வீட்டுல காதுல விழுந்துற போதா அப்படின்னாங்களாம். அப்போ சொன்னார், நான் ஏன் பயப்படணும்? ஏன் நான் தான் ஏற்கனவே வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டேனே அப்படின்னு அவர் சொன்னார். இது வந்து எப்பவுமே அவரு சொல்லி முடிக்கிற ஒரு நகைச்சுவை. இதுல என்னுடைய கிறுக்கல், பரிகாசித்த அந்நியோன் முன் பரிகாசித்த அந்நியோன் முன் பகுத்தறிந்து பாடமாய் போதித்த குறிப்பறிந்து குறிப்பால் உணர்த்திய இந்திய தாயின் தலைமகன் இந்தியர் நெஞ்சங்களில் தீபமாய் மலர் மனமாய் வாசம் செய்கிறார். அடுத்து வந்து தன்மானம் அப்படின்றாங்களே, அப்படின்னா என்னங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து என்னை பார்த்து கேட்டாரு. என்கிட்ட கேட்ட எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க தன்மானத்தை பத்தி பேசுற அளவுக்கு தன்மானம் வந்துருச்சா அப்படின்னு எனக்கும் தன்மானம்னா என்னன்னு புரியல. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஒரு அதிர்ஷ்டவசமா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார்.
நண்பர் வந்தவொடனே அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை பிரிச்சு பார்க்கும்போது ஒரு அதுல வந்து சர் பி தியாகராஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி போட்டிருந்தது. அதை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நான் விரும்புறேன். தன்மானம் மிகுந்த ஒரு அரசியல் தலைவராக அவர் இருந்திருக்காரு. பதவிக்காக எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவம் அவரிடம் கொஞ்சம் கூட இருந்ததில்லை. எவ்வளவுதான் பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சுயமரியாதையை அவர் என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு சமயம் வேல்ஸ் இளவரசர் சென்னைக்கு வராரு. அப்ப வந்து அந்த இளவரசர் தான் பின்னால 8ஆம் எட்வர்ட் மன்னரா பட்டம் பெற்று காதலுக்காக தன்னை சிம்மாசனத்தை துறந்தவர். வேல்ஸ் இளவரசரை வரவேற்க அந்த சமயத்துல சென்னை மாநகராட்சியின் மேயர், அதாவது முதல் தலைமகன், முதல் குடிமகன் அவர் தான், சர் தியாகராஜர் தான். அவர் தான், நீங்க தான் வந்து அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இளவரசை வரவேற்கணும்னா சரி, இவரை ஒத்துக்கிறார். சரி, நான் வரவேற்கிறேங்க. இளவரசை வரவேற்க ஒரு பிரம்மாண்டமான கலை விழா விழா கோலம் பூண்டிருக்கு. அப்போது கலெக்டரா இருந்த சர் வில்லியம்ஸ் அவர் என்ன பண்றாரு, நம்ம சர் பி தியாகராஜரை கூப்பிடுறாரு. வாங்க, நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணணுங்க. இந்த உடை தான் நீங்க போட்டுக்கணும். அவர் வரவேற்கும் போது இப்படிப்பட்ட உடை நீங்க போட்டுக்கணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இதே நாமலாம் தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம காசு செலவு பண்ணி நம்மளுடைய ஆடைகளை வாங்கி போட்டு முதல் ஆளா போய் வரவேற்போம். ஆனா என்ன, சர் பி தியாகராஜர் என்ன பண்ணாராம், வீட்டுக்கு போய் அந்த கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். ஐயா, நான் இந்த வெள்ளை வேஷ்டி, நான் போட்டுக்கிற வெள்ளை வேட்டி, இந்த வெள்ளை கோட்டு, இந்த வெள்ளை தொப்பி, இதோட என்ன அந்த வேல்ஸ் இளவரசர் வரவேற்க நீங்க அனுமதிச்சா நான் வரேன். இல்லைன்னா நீங்க இந்த பாரம்பரிய மத்த உடை போட்டு வரதான் நான் வரல. என்னுடைய இதுக்கு நான் தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லைன்னா வேற ஆள வரவேற்றுக்கங்க. நான் என்னுடைய உடை, இந்த வேட்டி, இந்த கோட்டு, இந்த தலைப்பாகையோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாராம். இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்ததா. என்ன ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டோ இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்ததா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளை அரசாங்கம் ஒரு ஒரு ஆலோசிச்சு, சரி அவர் சொல்ற மாதிரியே பண்ணுவோம்னு சொல்லி அவர் பணிஞ்சு அவருக்கு வந்து அந்த வரவேற்கிற அந்த இத குடுத்தாங்களாம். அதுதான், இதுதான் தன்மானம் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அந்த நண்பர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த நண்பர பார்த்து அவர் கேட்டாராம். ஆமா, ஏன் திடீர்னு நீங்க தன்மானத்த பத்தி பேசுறீங்க? என்ன விஷயம் அப்படின்னாராம். ஒண்ணும் இல்லங்க. நேத்து நான் ஒரு தீர்மானம் போட்டேங்க வீட்ல. அத என் மனைவி கிட்ட சொன்னேன். அப்போ அந்த என் மனைவி சொன்னாங்க, "தன்மானம்னா என்ன தெரியுமான்னு?" கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னேன். சரி, போய் உங்க நண்பர்கிட்ட கேட்டுன்னு வான்னாங்க. அதனால தான் நான் வந்து தன்மானத்த பத்தி கேட்கிறேன்னு சொன்னாராம் அவரு. "அப்படி என்னப்பா தீர்மானம் போட்ட?" "ஒண்ணும் இல்ல. வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம எங்க மாமனார் வீட்டிலேயே போய் தங்கி அவர்கிட்டயே வாழ்க்கை நடத்தலாம்னு நான் நெனச்சேன். அததான் தீர்மானமா நான் போட்டேன்" அப்படின்னு சொன்னாராம் அவரு. அப்போ ஒரு பக்கத்துல இந்த நண்பர் வந்து சொன்னார், "அவர் சொன்னது கரெக்ட் தாங்க. நான் கூட அந்த மாரி தான் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா ஒரு நாள்ல மிஸ் ஆயிடுச்சு" அப்படின்னாராம். "என்னங்க அப்படி சொல்றீங்கன்னு?" "இல்ல, நான் போறதுக்கு முன்னாலே எங்க மாமனார் வந்து எங்க வீட்ல தங்கிட்டாரு. அப்படியே இன்னும் போவே இல்ல" அப்படின்னு அவர் சொன்னாராம். இத கேட்டவுடனே இந்த தன்மானம் சொன்னவர், எங்க மாமனார் தன் வீட்டுக்கு வரப்போறாருன்னு அவர் ஓடுனாராம். இது நம்ம அப்படின்னு அந்த கதைய அவர் முடிக்கிறார் நம்ம தென்கட்சியாரு. இதுக்கு என்னுடைய கிறுக்கல். அவமானம் தனை தந்தாலும், அவமானம் தனை தந்தாலும், வெகுமானம் பல ஈந்தாலும், வெகுமானம் பல ஈந்தாலும், தன்மானம் காத்த தியாகராஜர். தன்மானம் காத்த தியாகராஜர், தன்மானம் போற்றும் வெகுமானம், தன்மானம் போற்றும் வெகுமானம். சொல் வண்ணமாய், செயல் வண்ணமாய், ஏற்றமிகு எழில் வண்ணத்து வானவில் தோரணமாய், வானவில் தோரணமாய், சென்னை பட்டினத்து முத்தினம், சென்னை பட்டினத்து முத்தினம் நம்ம சர் பி தியாகராஜர். இதுதான் என்னோட இது. அடுத்தது வந்து சும்மா வந்ததா சுதந்திரம் அப்படின்னு ஒரு இதுல ஒரு பழைய கால சம்பவத்தை இப்ப நினைச்சு பார்த்துட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. 1998 மார்ச் மாதம் 9ஆம் தேதி தேசம் பூராவும் சுவராஜ்ய தினம் கொண்டாடணும்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கல்கட்டால இருக்கிற பிபின் சந்திர பாலாவை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அதனால இரட்டிப்பு மகிழ்ச்சியா அந்த விழா வட மாநிலம் கோலாகலமா கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துல பத்தலகுண்டுல இருந்து நம்ம தேசபக்தர் சுப்பிரமணிய சிவா தூத்துக்குடிக்கு வர்றார். தூத்துக்குடிக்கு வந்து அங்க வாவு சிதம்பரனாரை சந்திச்சு 2 பேரும் சுதந்திரத்துக்காக பிரச்சாரம் பண்றாங்க. நாட்டெங்கும் சுதந்திரம் வந்து நமக்கு எப்படி வேணும், ஏன் நம்ம எப்படி வெள்ளையர்கள் எப்படி அடக்கப்பட்ட முறை பண்றாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப தூத்துக்குடியில சப் கலெக்டரா இருந்தவர் ஆஷ்துரை, அவருக்கு இது பொறுக்கல. உடனே ரிப்போர்ட் தயார் பண்ணி வஉசிக்கும் நம்ம சுப்பிரமணிய சிவாவுக்கும் நோட்டீஸ் அனுப்புறாரு. உங்க பேர்ல நிறைய புகார் வந்திருக்குங்க. அதனால உங்க 2 பேர் மேலேயும் நான் ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது? அதனால விளக்கம் கொடுக்கிறதுக்கு என்ன வந்து சந்திங்க. சுவராஜ்யம் நீங்க கொண்டாடுற அந்த 9ஆம் தேதி என்ன நீங்க வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு.
சரி ஒரு கலெக்டர் ஆச்சுன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் வ.உ.சியும் நம்ம சுப்பிரமணிய சிவாவும் அவங்ககிட்ட போறாங்க. போயிட்டு அவர மதிக்கவே இல்ல. நிக்க வச்சே பேசுறாரு. ரொம்ப கோபமா பேசுறாரு. அ கொ கொஞ்சம் கூட மரியாதை குடுக்காம நிக்க வச்சிருந்தாரு. அப்பவே ஒரு மாரி ஆச்சு. அவரு வந்து நாளைக்கு வந்து நீங்க என்ன பாருங்க அப்படின்னு கத்துறாரு. சரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி மறுநாளும் போறாங்க. மறுநாளும் நிக்க வச்சே பேசுறாரு. தூத்துக்குடியில நீங்க பண்ணது ராஜ துரோகம். அதுக்காக நீங்க 2 பேரும் இந்த நாட்ட விட்டு அதாவது இந்த தூத்துக்குடிய விட்டே வெளிய போணும். எந்த பிரசாரமும் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி தரணும். இது 2 நாளைக்குள்ள எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றாங்க 2 நாள் பொறுத்து நேரா போய் அவர பார்க்குறாங்க. யாரு நம்ம அந்த கலெக்டர போய் பார்க்குறாங்க. மார்ச் 12ஆம் தேதி போய் 2 பேரும் பார்க்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "ஐயா, சுதராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை. அதை அடைந்தே தீர்வோம். உங்க உத்தரவுக்கெல்லாம் நாங்க பணிய மாட்டோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம்" அப்படின்னாங்களாம். உடனே ஆஷ்துரைக்கு சரியான கோபம் வந்துடுதாம். உடனே அங்க இருக்கிற ஆள கூப்பிட்டு இவங்கள ரிமாண்ட்ல வைங்க அப்படின்னோனே, திருப்பி வந்தே மாதரம், வந்தே மாதரம்னு சொல்லி சொன்னாங்களாம். இத கொஞ்ச நேரத்துல ஒரு ஜெட்கா வண்டியில இந்த 2 தலைவர்களையும் ஏற்றி கொண்டு போய் பாளையங்கோட்டை சிறையில அடைச்சுட்டாங்க. இதை பார்த்த மக்கள் ஒரே கொந்தளிப்பு. ஒரே ஊரெங்கும் ஒரே தீ வைப்பு. கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஒரே இதுவா இருந்தது. அந்த ஆஷ் துரையால அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அறிவிக்கப்படாத துப்பாக்கி சூடு நடத்துறாரு. திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்துறாரு. நடத்துனோம்னா அதுல 4 பேர் இறந்துடுறாங்க. அப்பாவிகள் 4 பேர் இறந்துட்டாங்க. நிலைமை மோசமாச்சு. இதுக்கப்புறம் இந்த இந்தியர் தான் இந்த இடத்துல செத்து போனாங்க. இதுக்கப்புறம் வ.உ.சி. சிவா பேர்ல வழக்கு தொடுக்குறாங்க. ஆங்கில கவர்ன்மென்ட், ஆங்கில ஆதிக்கம். வ.உ.சிய வந்து வழக்கு தொடுத்து அவர் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க. வ.உ.சிய எண்ணெய் பிடிக்கிற செக்கு, அதாவது செக்கு இழுக்க வைக்கிறாங்க. நம்ம சுப்பிரமணிய சிவாவ என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இந்த சுப்ர இது சுண்ணாம்பு காரையில ஊறப்பட்ட ஆட்டுத்தோல் இல்லையா? அத கையாலேயே அவர துவைக்க சொல்றாங்க. இந்த மாரி பல கொடுமைகள செஞ்சிருக்காங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இவரு சொல்றாரு, நம்ம சென்கட்சியார். இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னோனே, உடனே நீங்க நினைக்க கூடாது. என்னங்க ஒரு நல்ல கதை சொல்லுவீங்க, புராண கதை சொல்லுவீங்க பார்த்தா, சுதந்திர கதைய சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது எதுவும் உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. இது வந்து நம்முடைய போராத காலம். அது வந்து இந்த மாரி புராண கதை லெவலுக்கு வந்துட்டது அப்படின்னு நம்ம தென்கட்சியார் சொல்றாரு. அப்ப இவர் பக்கத்துல இருந்த ஒருத்தன் சொன்னானாம், "ஏங்க வ.உ.சியாவது பரவாயில்லைங்க. ஜெயிலுக்கு போயிட்டு செக்கு இழுத்தாருங்க. நான் செக் எடுத்து ஜெயிலுக்கு போனேங்கன்னாராம். என்னங்க ஒண்ணுமே புரியலையே, விளக்கமா சொல்லுனாராம். ஒண்ணும் இல்ல, எங்க பேங்க் மேனேஜர் பணம் எடுக்கிறதுக்காக ஒரு செக் வச்சிருந்தாரு. அத நான் இழுத்துட்டேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு அந்த இவன் சொன்னதா சொன்னாரு. இந்த செக் இழுக்கிறவங்கலாம் எப்படி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம தென்கட்சியார் சொல்றாரு. இதில் என்னுடைய சின்ன கிறுக்கல். மனிதனை எந்திரமாக்கிய மனிதனை எந்திரமாக்கிய சர்வாதிகார பேதமையை வீறு கொண்டு ஓட ஓட விரட்டி பெற்ற சுதந்திரம். வீறு கொண்டு ஓட ஓட விரட்டி பெற்ற சுதந்திரம் காலம் போற்றும் சரித்திரம். காலம் போற்றும் சரித்திரம். அடுத்ததாக அந்த 3 பூக்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஒரு பெரியவர் அவரு. 10 பாட்டு, 10 பாட்டுல 8வது வர குறிஞ்சி பாட்டு. அத பார்த்து படிச்சுனே இருக்காரு. பிரகதத்தன் அரசன் தமிழ் நயத்தை தெரிவிக்க கபிலரால் பாடப்பட்ட பாட்டு அது. அதுல வர்ற வர்ணனைகளை படிக்க படிக்க அவர் சந்தோஷமா அந்த பெரியவருடைய படிக்கிறாரு. ஒரு இடத்துல தலைவனும் தோழியும் பலவித மலர்களை பறித்து ஒரு ஒரு பாறையில வைக்கிறாங்க. அப்ப 99 மலர்களை பற்றிய குறிப்பு அதுல வருது. அவர் ரொம்ப ஆசையா படிக்கிறார். செங்காந்தல் பூவிலிருந்து செம்போழ் வரைக்கும் வரைக்கிறார். பல பூ வருது. நடுவுல சில பக்கங்கள் விட்டப்படுது. சில பூக்கள் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா கொடிவேரி பூ, கூவிலம் பூ இருக்கு. அது இடைப்பட்ட பகுதி இல்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு 4, 5 பூக்கள் இல்ல. இவர் தமிழ் பற்று அதிகம் அந்த பெரியவருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது எங்க போய் தேடுறதுன்னு சொல்லி எங்கெங்கேயோ போய் ஓலைச்சுவடிகளை தேடுறாரு. கிடைக்கவே இல்ல. அப்புறம் யோசிக்கிறார். நைட் எல்லாம் தூக்கம் இல்ல. அப்புறம் யோசிக்கிறார். அந்த இடத்துக்கு போனா கிடைக்கும் அப்படின்றார். அவர் தேர்ந்தெடுத்த இடம் தர்மபுரம் ஆதீனம். ஆதீன மண்டபம். இப்ப என்ன பண்றாரு, ஒரு சனிக்கிழமை காலையில கிளம்பி அந்த தர்மபுர ஆதீனத்துக்கு போறார். போனோனே அங்க ஆதீன தலைவராக ஸ்ரீ மாணிக்க வாசிக தேசிகர். அவர் ஒரு சாய்வு நாற்காலில உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கல்கண்டு பொட்டல திரும்பி கொடுத்து ஐயா கும்பிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் இந்த பெரியவர். ஐயா, நான் கும்பகோணத்துல காலேஜ்ல தமிழ் பண்டிதரா இருக்கேன். என் பேரு உ.வே. சாமிநாத ஐயர். நான் இந்த தமிழ் புத்தகங்களை ஆராய்ச்சி பண்றேன். நான் இந்த ஒரு புத்தகம் படிச்சேன். அதுல வந்து சில பூக்களை விடுபட்டு போச்சு. உங்க இடத்துல நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால உங்ககிட்ட அந்த சுவடிகளை பார்த்து என்னுடைய அந்த அது அறியாமையை அந்த இதை போக்கிக்கலான்னு வந்தேன்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்ல, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்றாரு. சரி, அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வீட்டுல தங்கிட்டு எப்படா காலையில விடியும் சொல்லி விடிய காத்தால 8 மணிக்கெல்லாம் போய் நேரா அந்த தருமபுரம் மண்ணுக்கு போனோடனே
அவர் சில குருமார்களை அனுப்பி அங்க ஒரு ஓலைச்சுவடிகள் இருக்கிற அந்த ரூம அறையை திறந்து உள்ள விடுறாங்க. இவர் போய் தேடுறாரு எல்லா ஓலைச்சுவடிகளையும் தேடுறாரு. ஆனால் இவருக்கு விருப்பம் அந்த 10 பாட்டு கிடைக்கவே இல்லை. 8 தொகை கிடைக்கவே இல்லை. அந்த குறிஞ்சி பாட்டு கிடைக்கல. மதியம் கரெக்டா 12 மணி ஆயிட்டது. பசி எடுக்குது. சரி சாப்பிட்டுட்டு திருப்பி தேடுறாங்க. மணி 5 ஆயிடுது. அப்பவும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய குத்து விளக்குல நல்லா எண்ணெய் ஊத்தி பிரகாசமா எரிய வச்சு அந்த இரவிலும் தேடுறாங்க. மணி 8 ஆகுது. 8 ஆன பிறகும் அப்போ அந்த அந்த இவரு வராரு. அந்த ஸ்ரீ மாணிக்க தேசிகர் வந்தாரு. என்னங்க ஐயா ஏதாவது கிடைச்சதான்னு? ஐயா எனக்கு அந்த பாக்கியம் இல்ல ஐயா. இன்னும் அந்த புத்தகம் எனக்கு தேவையானது கிடைக்கலன்னோனே, அப்போ அங்க வந்து அ ஒருத்தர் வராரு. சாமிநாத தம்பிரான்னு ஒருத்தர் வராரு. அவரு என்ன சொல்றாரு, ஐயா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஆடி 18 ஆடி பெருக்குல நீரோட்டத்துல விடுறதுக்காக ஒரு சின்ன தேர்ல நிறைய ஓலைச்சுவடிகள் எடுத்துன்னு போனாங்க. அதுல சில ஓலைச்சுவடிகள் எடுத்து அந்த பரண் மேல வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேவையான அந்த ஏதாவது அந்த குறிப்புகள் அந்த புத்தகம் ஏதாவது அது இருக்கிற அந்த ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா மணி 8 ஆயிடுது. நான் எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன். போயிட்டு நான் படிச்சு பார்த்துட்டு நான் திருப்பி தரேன்னு சொல்லி மறுநாள் காலையில எழுந்து படிக்கிறாரு. அவருடைய அதிர்ஷ்டம் அவர் தேடிய அந்த குறிஞ்சி பாட்டு அதுல இருக்கு. அது வரைக்கும் அவர் தேடின வரும் அதுல கிடைச்சது. எப்படி இருக்குன்னா விடுபட்ட 3 பூ அதாவது தேமாம்பூ, மணிச்சிறகை, செம்மணிப்பூ, அப்புறம் பெருமுங்கி பூ அப்படி லைனா பூக்கள் இருக்குது. அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுக்கின்னு அந்த ஓலைச்சுவடியில் எடுத்து போய் திருப்பி அந்த தருமபுர ஆதீனத்துக்கு ரொம்ப நன்றி கொடுத்து நன்றி கடிதமும் எழுதிடுறாரு. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு நாம் படிக்கிற எல்லா நூல்களையும் உருவாக்கினார் தான் அந்த தமிழ் தாத்தான்னு சொல்ற அந்த ஊவிய சாமிநாத ஐயர். இந்த காலத்து எழுத்தாளர் இப்படி நான் சொல்ல இந்த காலத்து எழுத்தாளர் ஒருத்தர் என்னுடைய நண்பர். அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு ஆடி 18க்கும் தான் வைத்துக்கிற எல்லா நூல்களையும் ஒரு கோயில்ல வச்சுட்டு அந்த பூஜை பண்ணிட்டு எடுத்துன்னு வருவாரு. நான் கேட்பேன், ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்கன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல சார். இந்த புத்தகங்களை நான் வீட்டுல வச்சிருந்தேன்னா எங்க வீட்டு அம்மா எடுத்து போய் அது ஆத்துல விட்டுருவாங்க ஆடி 18 அன்னைக்கு. அதனால ஒரு சேஃப்டிக்காக நான் எடுத்து போய் இந்த கோயிலெல்லாம் வச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இதில் என்னுடைய கிறுக்கல். நாடலாய் தேடலாய் ஆவலாய் தமிழ் ஏடுதனை செப்பனிட்டு நூல் அளந்த நூலோன் மொழி காத்த கற்றோன் சுவாசத்தால் கலந்திட்ட தாத்தா எங்கள் தமிழ் தாத்தா வாழிய வாழியவே. அடுத்தது வேண்டி பெற்ற சுதந்திரம் அப்படின்ற தலைப்புல பேசுறாரு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா காலங்காத்தால எழுந்தவன அரண்மனைக்கு மாடியில வந்து பாக்குறாராம். பார்த்தா தூரத்துல ஒருத்தன் நின்னுந்தானா. அவனை உத்து பார்த்திருக்காராம். பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து நேரம் வந்து கவனிக்காதால தலை இடிச்சுக்கின்னு ஒரே தலையில டங்குன்னு இடிச்சுக்கின்னு உட்கார்ந்துட்டாராம். பயங்கர தலைவலி. அப்படியே பிடிச்சி எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ராஜா வச்ச என்ன ராஜா வேற ஒண்ணும் இல்லைங்க. காலங்காத்தால எழுந்தேன். வெளியே வந்து பார்த்தா யாரோ ஒரு சனியம் பிடிச்சவன் மூஞ்சில முடிச்சிட்டேன். அதனால எனக்கு தலையில அடிபட்டுதுன்னு உடனே ராஜா வச்சு அந்த காவலாளி ஓடி போய் பார்த்தா அங்க ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான் அந்த அரண்மனை ஆண்டு. அவனை பிடிச்சின்னு வந்துட்டாங்க. பிடிச்சி வந்துட்டு உடனே அமைச்சர் வந்துட்டார். அமைச்சர் வந்து விசாரணை எடுத்து, ஏன்பா ராஜாவுடைய தலையில அடிபடுறதுக்கு காரணமாக உனக்கு மரண தண்டனை, இவனை சிரசேதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்மளாம் தான் என்ன பண்ணணும், அடுத்து மன்னிப்பு தானே கேட்கலாம். அவன் கடகடன்னு சிரிச்சானா அந்த ஆளு. இவங்க அந்த யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்பா நாளைக்கு சாயங்காலம் உன் தரையில இருக்க போது நீ சிரிக்கிறேன்னு. ஏங்க இந்த ராஜா என்ன பண்ணாரு, காலங்காத்தால என்ன பார்த்தாரு, ரைட்டு, நான் சனியம் பிடிச்ச மூஞ்சி, ரைட்டு, அவருக்கு தலையில அடிபட்டு, ரைட்டு, ஒத்துக்கிறேன். இதே நானும் தான் காலைல எழுந்து முதல்ல இந்த ராஜா மூஞ்சில தான் நான் மூச்சேன். இன்னைக்கு என் நிலைமை பாத்தீங்கன்னா என் தலையே இல்லை. அப்ப அந்த ராஜாவோட மூஞ்சி எப்படிப்பட்ட மூஞ்சி, அதை நினைச்சுதான் நான் சிரிச்சேன் அப்படின்னு அவன் சொன்னானா. இந்த கதையை வந்து ஒரு இதுல வந்து அண்ணா வந்து சொல்றாரு, ஒரு மேடையில அண்ணா வந்து இந்த கதையை சொல்றாரு. அண்ணா எப்படிப்பட்டவர்னா இந்த மாதிரி கதைகளை சொல்லி அது உள்ள இருந்த அந்த கருத்துக்களை மக்கள் மனத்துல எதிர்த்து சொல்றதுல மிக வல்லவர். அதே நேரத்துல ஒரு மனிதாபிமானம் மிக்கவர். அவர் வந்து அண்ணாவுக்கு ஒரு முறை என்னன்னா இந்த அமெரிக்காவுக்கு செல்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அப்படியே வரும் வழியில வெட்டிக்கன் சிட்டில நம்ம போப்பாண்டவரை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த காலத்துல போப்பாண்டவரை பாக்குறவங்க அவர்கிட்ட ஒரு வரம் கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி கோபாண்டவர் கேட்டாராம், உனக்கு ஏதாவது ஒரு வரம் கேட்டுப்பா நான் தரேன் அப்படின்னு அறிஞர் அண்ணா கேட்டவன, அறிஞர் அண்ணா என்ன கேட்டாராம், கோவா நாட்டு விடுதலைக்காக போராடிய காரணத்தினால் கைது செய்யப்பட்டு போர்ச்சுகல் நாட்டு சிறையில் இருக்கும் ரானடே என்ற சுதந்திர போராட்ட வீரன் நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னோடனே போப்பாண்டவருக்கு ஆச்சரியமா போச்சான். இது வரைக்கும் யாருமே எனக்கு அதை கொடு இது கொடுன்னு தான் கேட்பாங்க.
ஆனா எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்காக, முகமே தெரியாத ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாதாடுறது அவரை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாரா அறிஞர் அண்ணாவை அந்த போப்பாண்டவர். சரிப்பா நீ சொல்ற மாதிரி நான் அந்த வரத்தை தரேன்னு சொல்லிட்டாராம். அந்த வரம் தந்தவன அந்த இந்த வரம் போய் அந்த ராணடே வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அப்ப ராணடே கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த விடுதலை காரணம் பேரறிஞர் அண்ணா தான் சொன்னோன்னா அவரு பார்க்க விரும்பணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்தாராம். இவருடைய கெட்ட நேரம் அண்ணா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அண்ணா அப்ப உயிரோட இல்ல. அவர் வந்து அந்த கல்லறையில அவர் இருந்த மண்ணை எடுத்து நெத்தியில வச்சுக்கின்னு அவரை வணங்கிட்டு போனாராம். அப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் மிக்கவர் தான் நம்ம அண்ணா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, அண்ணாவுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகமா. ஒரு தடவை ஒரு விலைவாசி போராட்டத்துல கலந்துட்டு அதுக்காக ஒரு வேலூர் ஜெயில அவரை போட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற நண்பர்கள் பேசிக்கும் போது ஒருத்தர் வந்து தான் சாப்பிட்ட அசைவ உணவுகளை பத்தி ரொம்ப பகிரங்கமா பேசியிருந்தாராம். ஒரு நேரத்துல நான் குரங்கு கறியே சாப்பிட்டுக்கிறேன் தெரியுமா அப்படின்னாராம். உடனே அண்ணா சொன்னாராம், ஏய் இவங்க கிட்ட உஷாரா இருங்க, கொஞ்சம் ஏமாந்தா நம்ம தோல்ல மிளகாத்தூள் உப்பு தடவி நம்மளே சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாரும் சிரிச்சாங்களாம். உடனே அந்த மனுஷன், அண்ணா அது எப்படின்னா மனுஷ மாமிசம் சாப்பிடுறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு உடனே பாத்தீங்களா, அப்படி ஒரு சட்டம் இருந்தால் தான் நாமெல்லாம் தப்பிச்சோம், இல்லைன்னா நாமெல்லாம் இந்நேரம் உப்பு கட்டம் ஆயிருப்போம்னு சொன்னாராம். இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வு மிக்கவர் தான் அறிஞர் அண்ணா. இது என்னுடைய கிறுக்கள். கசடர கட்ட சுடர்மிகு நல்லறிவால் பெற்ற கட்டணை தூரும் பேரறிஞர் தன்னலம் மறந்து பொதுநலம் விளைக்கும் விளைநிலம். தன்னலம் மறந்து பொதுநலம் விளைக்கும் விளைநிலம். நாவார நற்றமிழ் மொழியும் நல்லொழுக்க நற்சிந்தனை நாயகர். நாவார நற்றமிழ் மொழியும் நல்லொழுக்க நற்சிந்தனை நாயகர். நல்லோர் மனத்தின் மணி விளக்காய், நல்லோர் மனத்தின் மணி விளக்காய் ஒளிரும், நல்லோர் மனத்தில் மணி விளக்காய் ஒளிரும் எங்கள் அண்ணா, நீ என்றும் எங்கள் இதயம் அண்ணா, நீ என்றும் எங்கள் இதயம் அண்ணா. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பணிவு அப்படின்ற இதுல ஒரு கதை. ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரு தாரூன் அல் ரஷீத். அவருக்கு 2 பசங்க. அதாவது அவருக்கு பின்னாடி அந்த நாட்டை ஆள போறது அந்த 2 பேர் தான். அதனால அவர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கற்றுக் கொடுக்கணும், அதுக்காக ஒரு நல்ல அறிஞர் கிட்ட போய் சேர்க்கணும்னு யோசிச்சார். அந்த காலத்துல அஸ்மையின்னு ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இருந்தார். அவராண்ட எடுத்து போய் இந்த இளவரசர்களை விட்டு, அப்பா நீ தான் இவங்களுக்கு கல்வி கட்ட சொல்லி ராஜா விட்டாரு. அந்த இளவரசர்களும் தன்னை இளவரசர்கள் என்று மறந்து ஒரு ஆசிரியர் சொல்ற மாதிரி அவர் சொல்றதை கேட்டுன்னா அவங்க அந்த பணிவிடைகளை செய்து அந்த ஆசிரியர் சொல்ற பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை. ஒரு சில மாதங்கள் போன பிறகு நம்ம பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால யாருக்கும் சொல்லாம கிளம்பி நேரா அந்த அஸ்மை வீட்டுக்கு வந்தார். இவர் வர்ற நேரம் அந்த அஸ்மை என்ன பண்றாரு, தொழுகைக்கு தயாராகிருக்காரு. தொழுகைக்கு தயாராகும் போது காலை கழுவணும் இல்லையா, காலை கழுவி கொண்டுக்கிறாரு. அந்த காலை கழுவுறது தண்ணி ஊத்துறது யாருன்னா இவருடைய மகன். அவன் பேரு துமான், அவன் பேரு. அவன் வந்து என்ன பண்றான், அந்த காலை கழுவு தண்ணி ஊத்துற காலை கழுவி நிற்கிறாரு. இத வந்து இவங்க 2 பேரும் பார்க்கல. ராஜா வந்து அந்த வாசல்ல நின்று இதெல்லாம் பார்க்கிறாரு. இதை இவங்க 2 பேருக்கு தெரியாது. அவர் மகனுக்கும் தெரியாது, இந்த அஸ்மைக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா எதிர்க்க ராஜா நிற்கிறாரு. அஸ்மையை தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, நம்ம ராஜா வர நேரம் அவன் பையனை வந்து கால்ல கழுவ தண்ணி ஊத்துறதுக்கு வச்சிருந்தோம், ராஜா என்ன நினைச்சு பாரோ தெரியலையேன்னு சொல்லி அவர் பாக்குறாரு. ராஜா பாக்குறாரு, கோபமா கிளம்பி போயிடுறாரு. எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறாரு. உடனே இவருக்கு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, சே இன்னும் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம்பா, ஒரு நாட்டுக்கு ராஜாவாக போறான், அவனை போய் நம்ம காலை கழுவிட்டோமே, அது ஒரு அப்பாவால எப்படி பொறுத்துக்க முடியும், அதனால கோபமா போயிட்டாரு போல இருக்கு. சொல்லி கொஞ்சம் ஒரு 2 நாள் பொறுத்து ஒரு அழைப்பு வருது, நீங்க வந்து ராஜா உடனே பார்க்கணும்னு. அடடா ராஜா கோபத்துல இருக்காரு, நம்ம மேல ஏதோ தண்டனை கொடுக்க போறாரு சொல்லி இவர் போறாரு. போய் அங்க நின்னா ராஜா நிக்க வச்சுட்டு அவர் கண்ணு பார்த்தா அப்படியே கோபமா ரத்தன சிகப்பா இருக்குதான். அப்போ வந்து நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க அரண்மனையில நான் வந்து நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ என்ன பண்ணியிருந்த, என்னோட மகனை வந்து கழுவுறதுக்கு தண்ணி ஊத்தி காலை கழுவியிருந்த, நீ ஏன் என் மகனை காலை கழுவி விட சொல்ல, அதான் உன் மேல எனக்கு கோபம் அப்படின்னு தூக்கி வாரி போட்டுதான். அதாவது அவர் சொன்னார ராஜா, பணிவுன்றது அந்த ராஜா அந்த இதெல்லாம் வந்து அந்த பேதம் இருக்கக்கூடாது, அந்த பணிவு இருந்தாதான் அவனுக்கு வந்து பிற்காலத்துல ஒரு ராஜாமை ஆள்றதுக்கு வசதியா இருக்கும். இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, காலை நீங்களே கழுவி விட சொல்லுங்க, தண்ணி ஊத்த மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த சம்பவம் நம்மளுக்கு சொல்லி தர பாடம் என்னன்னா, பணிவா இருந்து கத்துக்கிறது, பணம் பதவி புகழ் உயர்ந்துட்டா பணிவா இருக்க கூடாதுன்னு இல்ல. பல பேர் நினைக்கிறோம், அது தப்பு. பணிவையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ளுதல் பல பண்டிதர்களை உயர்த்தும் அப்படிதான் இதுல சொன்ன வருத்தம். இந்த காலத்து ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட டியூஷன் படிக்கிற பையனை நான் ஒரு தடவை காலை கழுவு தண்ணி ஊத்து சொன்னேன், அதுக்கப்புறம் அவனை நான் காலை கழுவ சொல்றதே இல்லைன்னு. ஏன்பா, நான்
கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி எத்தனை காலில் ஊத்திட்டான் சார் அப்படின்னு அவர் சொன்னாராம். அது அது நகைச்சுவையா சொல்றது. அப்போ வந்து இது என்னுடைய கிறுக்கல். இதுக்கு வந்து எனக்கு கண்ணில் பட்ட திருக்குறள் தான். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வருக்கே செல்வம் தங்கிட்டு. எல்லார்கிட்டும் பணிவா இருக்கிறது. அவன் லட்சாதிபதியா இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆவற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி பணியுமாம் என்றும் பெருமை. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அதாவது பெருமை பண்பு எந்த காலத்திலும் பணிந்து நடக்கும். சிறுமைதான் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் அப்படின்ற இந்த திருக்குறள் மிஞ்சி வேற எதுவும் இல்லை. அது சொல்லிடுறேன். அடுத்ததாக ஆங்கிலேயர் செய்த திருக்குறள் ஆராய்ச்சி. அதாவது எனக்கு ஒரு திருக்குறள் புத்தகம் தேவைப்பட்டது. அதுக்காக நான் மவுண்ட் ரோடு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு புத்தகம் வாங்கின்னு எல்லீஸ் ரோடு வழியா நான் நடந்து வந்திருந்தேன். அப்போ என் நண்பர் ஒருத்தர் பார்த்தாரு. என்ன சார் திருக்குறளை கையில வச்சுக்கிட்டு அப்படியே எல்லீஸ் ரோடு வழியா வந்துட்டு இருக்கீங்க, என்ன பொருத்தம் பாருங்கன்னாராம். எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லீஸ் ரோடுக்கும் திருக்குறளுக்கு என்னைய சம்பந்தம்? என்னைய பண்ணா, ஐயா நீங்க வச்சிருக்கீங்க இந்த எல்லீஸ் ரோடுக்கு இதுல இவர் திருக்குறள் மேல மிகவும் பக்தி உள்ளவர் தெரியுமா உங்களுக்குன்னாராம். இல்ல எனக்கு அதை பத்தி சரியில்லைங்க. வாங்க நம்ம 2 பேரும் போய் காபி சாப்பிட்டுனே பேசுவோம் அப்படின்னு போயிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சான். அதாவது எல்லீஸ் என்றவர் ஒரு சாதாரண ஆங்கிலேய அரசாங்க ஊழியர். 1796ல சென்னைக்கு வந்தாரு. நம்ம மொழி, நம்ம சரித்திரம், நம்ம கலாச்சாரம் இதுலலாம் அவருக்கு ரொம்ப கொள்ளை பிரியம் அவர். அதனால அதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணவர். பல ஓலைச்சுவடிகள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், வடமொழி இப்படி பல மொழிகள்ல ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாரு. 1 நாள் 2 நாள் அல்ல 20 நாள் ஆராய்ச்சி பண்ணி அதுல அந்த தொகுப்பு ஓலைச்சுவடி தொகுப்பு வச்சிருந்தாரு. எந்த விஷயமா இருந்தாலும் அதை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகுதான் ஒரு புத்தகமா எழுதலாம் அப்படின்ற கொள்கையோடு இருந்தவர் தான் நம்மளுடைய எல்லீஸ் அவர்கள். ஆனா எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. புத்தகம் எழுத வேண்டியதுதான் பாக்கி. அப்போ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தது. சரி அந்த சந்தேகத்துக்கு தீர்ப்பதற்காக அவர் என்ன பண்றாரு, அவருடைய நண்பரான மதுரைக்கு போறார். மதுரையில ஒரு கலெக்டர் ரோஸ் பெட்ரின்னு ஒருத்தர், அவர் கலெக்டர் வீட்டுல போய் தங்குறாரு. அங்க இருந்து ராமநாதபுரம் அங்கெல்லாம் போய் அந்த ஓலைச்சுவடிகளை தேடுறாரு. தான் சேகர இந்த தகவல் கிடைக்கிறதுக்காக தேடுறாரு. அப்பதான் அந்த விபத்து நடக்குது. என்ன விபத்துன்னா, முகவை என்ற இடத்துல இவரு சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாட்டுல தெரியாம விஷம் கலந்துட்டது. அதனால அவர் இறந்துடுறாரு. அவர் 1819 மார்ச் 10 அவர் இறந்துடுறாரு. அவர் இறக்கும் போது அவர் வயசு 41. அவர் செத்து போனதும் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஏலம் விடுறாங்க. ஒரு சிலர் அவர் கஷ்டப்பட்டு சேகரிச்ச அந்த ஓலைச்சுவடியை வச்சு அடுப்பெரிச்சிட்டாங்க. மிச்சம் மீண்டது தான் இப்ப நாம பாக்குற அந்த திருக்குறள். அதுல ஒன்றுதான் அந்த திருக்குறள் விளக்கம். திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணி அருமையான விளக்கம் எழுதியிருக்காருங்க அவரு. 304 பக்கம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எழுத முடியல. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எழுதல. தான் எப்படி திருக்குறளை படிச்சேன், தான் எப்படி திருக்குறள் பக்தனானேன்னு அவரு அழகா எழுதுறாரு பாருங்க. சென்னை பட்டினத்து எல்லீசி என்பான். சென்னை பட்டினத்து எல்லீசி என்பான் பண்டார காரிய பாரம் சுமக்கையிலே புலவர்கள் பெருமான் மயிலை பதியான் தெய்வ புலவர் திருவள்ளுவர் திருக்குறள் திருவுரிமை பற்றி அப்படின்னு அவர் பெருமையா எழுதி வைக்கிறார். இந்த இடத்துல கவனிச்சீங்களா, அவர் எந்த இடத்துக்கு தன்னை ஆங்கிலேயர் சொல்லவே இல்லை. சென்னை பட்டணத்து எல்லீஸ்ன்னு போடுறார். அவர் அந்த அளவுக்கு அவர் அந்த தமிழையும் நம்மளுடைய சென்னையை நேசிச்சிருக்காரு. இவரோட அறிவும் விசாலமா இருந்திருக்கு. அதே மாதிரி இவரோட இதயம் விசாலமா இருந்திருக்கு. சென்னையில அந்த காலத்துல தண்ணி பஞ்சம். அதனால இவரு அப்ப 27 கிணறுகளை தோண்டி அதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாராம். வட சென்னையில இன்னைக்கும் 7 கிணறுன்னு ஒண்ணு. ஏன்னா இவர் தான் அந்த 7 கிணறை வெட்டி 7 கிணறு இன்னைக்கும் அந்த பேர்ல இருக்கு. அந்த 7 கிணறை பத்தி சொன்னா அதுதான் என்னுடைய தந்தை பிறந்தது, நான் பிறந்த இடமும் அது அந்த 7 கிணறு தான். அந்த 7 கிணறு என்ற பேர்ல இன்னைக்கும் அந்த எல்லீஸ் துரையோட அந்த கல்வெட்டு அதுல இருக்கு. அவர் தான் அந்த 7 கல் வெட்டினாருன்னு. அவர்கிட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம மரபுப்படியே நடப்பாராம். ஒரு கிணறு வெட்டணும்னா 4 நட்சத்திரம் பார்த்து தான் கிணறு வெட்டுவாராம். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளை அடிமைப்பட நினைச்ச ஆங்கிலேயர்கிட்ட இப்படி ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இனிமே நீங்க எல்லீஸ் ரோடு பக்கம் போனா கண்டிப்பா அந்த எல்லீஸ் துரையை பத்தி கண்டிப்பா நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தகவலை எனக்காக சொன்ன இப்படி தகவலை அவர் சொன்னாரு. இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி இனிமே நம்ம தகவலுக்கு வருவோம். ஆசிரியர் ஒரு பையனை பார்த்து கேட்டாராம், ஏன்பா உனக்கு எத்தனை திருக்குறள் தெரியும் அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னான், ஐயா எனக்கு 3000 திருக்குறள் தெரியும். ஏன்பா திருக்குறளே 1330 தானே. ஏன் சார் தமிழ் வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு தமிழ் வளரவே கூடாதா அப்படின்னு அவன் கேட்டான். ஏன் சார் தமிழ் வளரவே கூடாதா அப்படின்னு அவன் கேட்டான். இது என்னுடைய கிறுக்கல். சென்னை பட்டணத்து எல்லீசு புகழ் சேர்த்த திருக்குறளுக்கு புகழ் சேர்த்த எல்லீசு தாகம் தீர்க்கும் நேகமாய்
கிணறு வெட்டிய எல்லீசு. 7 கிணறு 7 கிணறு எழுமைக்கும் நின் புகழ் பாடுதையா. 7 கிணறு எழுமைக்கும் நின் புகழ் பாடுதையா. தமிழ் ஈந்த வெள்ளை, தமிழை ஈந்த வெள்ளை, எங்கள் இதயங்களை எங்கள் இதயங்களை கொண்டாய் கொள்ளை. தமிழ் ஈந்த வெள்ளை, எங்கள் இதயங்களை கொண்டாய் கொள்ளை. இதுதான் என்னுடைய கிற்கள். அடுத்ததாக குதிரை முதுகில் தூங்கியவன் அப்படின்னு ஒரு. ஏன் சார், நெப்போலியன் எப்பப்பா பெரும்பாலும் அவருடைய வெள்ளை குதிரையில உட்கார்ந்துட்டே தூங்குவாராம, இது எப்படி சார் முடியும்? இது ரொம்ப ரிஸ்க் இல்ல? தவறி கீழே வந்துட்டா என்ன பண்றது அப்படி இது இப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவர் என் கூட படிச்சவர், என்னோட நெடுநாள் நண்பர். அதுக்கு நான் சொன்னேன், ஏன் சார் முடியாது? சின்ன வயசுல வாத்தியாருக்கு எதிரே நான் உட்கார்ந்து நம்ம தூங்கலையா, அது போலதான் சார் இதுவும் அப்படின்னாரு. ஏன் சார், அது அறியாத பருவத்துல நாங்க பண்ணது. ஆனா அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சவால்கள், இது வச்சு எப்படிங்க குதிரையில அவரால் தூங்க முடியுது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அவர் சொல்றது நியாயமாப்பட்டது. நியாயம் தானே. சொன்னோன்னே நிறைய கடமைகள் அவர் காத்துன்னு இருக்கு, நிம்மதியா எப்படி அவரால் தூங்க முடியுது, அதுவும் குதிரை மேல உட்கார்ந்து எப்படி தூங்க முடியுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாராம். நம்ம நெப்போலியன் என்ன சொல்றாருன்னா, புறாக்குள்ள எப்படி வரிசையா அந்த இது இருக்கல சின்ன சின்ன பாக்ஸ் பொட்டி, அது போல என்னுடைய கடமைகளை ஒரு பெட்டியில அடுக்கி வச்சிருப்பேன். நான் எந்த கடமையை நான் நிறைவேற்றணும் அந்த பெட்டியை மட்டும் நான் திறப்பேன். நான் மற்ற பெட்டிகளை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். அதை மட்டும் பத்தியுமே யோசிப்பேன். மற்ற கடமைகள் இருக்கிற அரை கதவுகளை மூடி விடுவேன். அதை பற்றி நான் யோசிப்பதும் இல்லை. அதனாலே பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. வீணான எந்த சிந்தனையும் எனக்கு இடமும் இல்லை. தூங்க வேண்டிய நேரத்துல அந்த அரை கதவையும் நான் மூடிடுவேன். அப்ப நான் நிம்மதியா தூங்கிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இது நமக்கு இது உடனே தூங்கி போயிடுவேன் அப்படின்னு நெப்போலியன் சொன்னாரு. அப்போ நெப்போலியனை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. அதாவது சின்ன வயசுல நெப்போலியன் ஒரு ராணுவ விடுதியில படிச்சிருக்காரு. அப்போ அந்த சமயத்துல அந்த அறையில அவர் கூட இருந்த நண்பன் ஒருவனுடைய பை காணாம போயிட்டது. அந்த பையன் வந்து நேரா வந்து ராணுவ அதிகாரி கிட்ட வந்து முறையிடுறான், ஐயா என்னுடைய பை காணாம போட்டது அப்படின்னு. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்டா எனக்கு நெப்போலியன் மேலதான் என் சந்தேகம் அப்படி சொன்னோடனே அவர் என்ன பண்றாரு, நேரா போய் நெப்போலியன் கூப்பிட்டு சொல்றாரு. நெப்போலியன் வர்றாரு, நேரம் வந்து பெரம்பெடுத்து விசாரிக்காம பலார் அடிச்சுக்கிறார். ஏன் இந்த மாதிரி திருடின, ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னா அவர் எதுவுமே பேசல. அவர் எல்லா அடியும் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனையும் கொடுக்குறாரு. அதையும் வாங்கிக்கிறார், எதுவும் பேசல. சில நாட்கள் ஒரு வாரம் சென்ற பிறகு அந்த பையன் ஓடியாரு, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, அந்த பைய எடுத்தது நெப்போலியன் கிடையாது, என்னுடைய நண்பன் தான் எடுத்தான், நான் தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு இப்பதான் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு. அந்த அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டது. போய் நெப்போலியன் கூட்டிய, நான் உன்னை அந்த அடி அடிச்சேன், நீ அப்ப கூட எதுவுமே நான் எடுக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் உன்னை விட்டுருப்பேன். ஐயா நீங்க முதல்ல என்ன கேள்வி கேட்காம எடுத்து அடிச்சீங்க. முதல்ல என்ன கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அப்ப நான் சொல்லியிருப்பேன். கேள்வி கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் நான் உண்மையை சொன்ன உடனே நான் அடிக்கு பயந்துதான் நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்ல, இந்த நெப்போலியன் வந்து அடிக்கு பயந்தவன் அப்படின்னு நினைச்சு கூடாது அப்படின்னு அதனாலதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த காலத்து பையன், அதாவது தான் பயப்படாதவன் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே வந்து நெப்போலியன் நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த காலத்து பையன் ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் கேட்டேன், ஏன்பா நீ வந்து நெப்போலியனா இருந்து உன்னை வந்து ஒரு ஆசிரியர் விசாரிக்காம உன்னை அடிச்சாருன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. நான் பல்ல கடிச்சுன்னு அந்த அடியை வாங்கிப்பேன் சார். நான் என்னப்பா ஏன் சார், எங்க ஆசிரியர் பாடம் நடத்துறதை விட அவர்கிட்ட அடி வாங்குறது எவ்வளவு மேல் சார் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த அந்த மாணவன் சொன்னான். இது வந்து அது கதை. இது வந்து உறுதி கொண்ட உள்ளத்து உயர்நிலை நெப்போலியன். உறுதி கொண்ட உள்ளத்து உயர்நிலை நெப்போலியன் உணர்ந்து உரைத்த உறவியல் மெய் மகிழ்ந்து மெய் சிலிர்க்கும் வாழ்வாங்கு வாழ்வியல். மெய் மலர்ந்து மெய் சிலிர்க்கும் வாழ்வாங்கு வாழ்வியல். அடுத்தது மனிதனுக்கு மரியாதை அப்படின்னு. ஒரு தடவை பெரியார் கிட்ட ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய், ஐயா இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பேர் வைங்க அப்படின்னாங்க. அவர் உடனே வாங்கி பார்த்துட்டு ரஷ்யா அப்படின்னு பேர் வச்சாராம். உடனே எல்லாரும் கொடுத்துட்டு அந்த ஆள் வந்து கேட்டாராம், ஏங்க குழந்தைக்கு பேர் சொன்னா ரஷ்யான்னு பேர் வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? ஏங்க நீங்க மட்டும் சிதம்பரம், அப்புறம் வந்து பழனி, திருப்பதினு ஊர் பேர் வைப்பீங்க, அப்ப மட்டும் தெரியலையா ரஷ்யான்னு பேர் வச்சுதான்? அப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். ஆமாப்பா இவர் சொல்றது கரெக்ட் தானே. அந்த அதாவது
மனிதன் சொந்தமா சிந்திக்கணும். அது பெரியாரோட குணம் என்னன்னா, மனிதனை சிந்திக்க வைக்கணும். எது உண்மை, எது பொய்ன்னு அவனுக்கு புலப்பட வைக்கணும். இதுதான் அவருடைய கொள்கை. அவர் கடவுள் நம்பிக்கையை எதிர்த்தாலும், ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ள இன்னொரு மனுஷனை அவர் எதிரியா நினைச்சதே கிடையாது. மனிதனுடைய மகத்துவம் என்ன என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால மாற்று கருத்துக்கு என்னைக்குமே ஒரு மரியாதை கொடுத்திருந்தார். அதனாலதான் அது அவருடைய பண்பாடு. ஒரு சமயம் அவருடைய ஒரு விழாவுக்கு தலைமை ஏற்க அவர் பெரியாரை கூப்பிட்டிருக்காங்க. அவரும் ஒத்துக்கிறார். அந்த நிகழ்ச்சியோட முதல் நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நேரா பெரியார் கிட்ட போறாங்க. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடம் கழிச்சு நீங்க வந்தா போதும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சரி தலையாட்டிக்கிறாரு. பெரியாருக்கு என்னன்னா, அந்த பங்க்சுவல், அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு போறதை எப்பவுமே வழக்கமா கொண்டது. அதனால சரியான நேரத்துக்கு போய் உட்கார்ந்துறாரு. அந்த விழால இருக்கவங்க எல்லாம் அப்படியே முழிக்கிறாங்க. என்ன பண்றது, பிரார்த்தனை ஆரம்பிக்கணும், பெரியார் வந்துட்டாரு. நிகழ்ச்சி நிரல கொடுங்க வாங்கி நிகழ்ச்சி நிரல படிச்சுட்டு அதுல பார்த்தா பிரார்த்தனை போட்டுக்குது. உடனே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கன்றாராம் பெரியார். பார்த்தா எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவரே எழுந்து நின்னுங்கறாராம். அப்ப எல்லாரும் பார்த்தோன்னே அப்போ சொன்னாரு, ஏங்க கடவுள் இல்லைன்றது என்னுடைய கொள்கை தான். ஆனா இருக்குது நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கொள்கையில நான் என்னைக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம பெரியார் அவர்கள். அமைப்பாளர்கள் சொன்னார் அந்த பெரியார் அவர்கள். அது போலதான் இன்னைக்கு நாம வந்து மடாதிபதிகள் கலந்து கொண்ட விழாக்களில் கூட, சார் யாரோ பேசுறது கேக்குது, சார் யாரோ பேசுறாங்க, டிஸ்டர்பன்ஸ் சார். மடாதிபதிகள் கலந்துகிட்ட விழால கூட மகா சன்னிதானம் அவர்களே அப்படின்னு மரியாதை தான் பேசுவார். மரியாதையா தான் பெரியார் பேசுவாராம். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். நான் சொல்றோம், அந்த காலத்துல பெரியார் வந்து அனாவசிய செலவு பண்ணவே மாட்டாராம். ரொம்ப சிக்கன பேர் வழி. அதாவது ஆடம்பர செலவு பெரியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சமயம் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல தொழிலதிபர் ஜிடி நாயுடு பெரியாரை சந்திச்சாராம். எங்க போறீங்க என்று விசாரிச்சு, இல்லைங்க நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு பெரியார் சொன்னாராம். ஜிடி நாயுடு வந்து முதல் வகுப்பு பெட்டியில ரிசர்வேஷன் செஞ்சு வச்சிருக்காரு. ஆனா பெரியார் 3ஆம் வகுப்பு பெட்டியில உட்கார்ந்துருக்காரு. அந்த காலத்துல 3ஆம் வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்குதான் ரயில்ல. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் ஜிடி நாயுடு. உடனே என்னையா எப்படி இருக்கீங்க அப்படி பேச்சு கொடுத்துன்னு தன்னுடைய உதவியாளர் அனுப்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு வர சொல்றாரு. வாங்கிட்டு வந்து, ஐயா உங்களை மாதிரி ஆளெல்லாம் இந்த 3rd கிளாஸ்ல வரலாமா, நீங்க இந்தாங்க ரிசர்வேஷன் பண்ண இந்த டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் என்னுடைய ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் பண்ண அவர் போயிட்டாராங்க. ட்ரெயின் வந்து மறுநாள் சென்ட்ரல் போது அவர் ஜிடி நாயுடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சிலிருந்து இறங்கி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பெரியார் காணவே காணும். பார்த்தா 3ஆம் வகுப்பு பெட்டியிலிருந்து இறங்கி வர்றாரு பெரியார். ஏங்க நேத்து தான் நான் உங்ககிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அந்த முதல் வகுப்புக்கான டிக்கெட்டை கொடுத்தனே, நீங்க ஏன் வரலையா? ஐயா எந்த வகுப்புல போனா என்னய்யா, எல்லாம் ஒண்ணு தானேங்க, பணம் தானே விரையும். நீங்க கொடுத்த அந்த டிக்கெட்டை அப்பவே கோயம்புத்தூர்ல ஸ்டேஷன் இது அதிகாரி கிட்ட கொடுத்து அதை பணமாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால எந்த அளவுக்கு அவர் சிக்கனமா இருந்திருக்காரு பெரியாரு அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. என்னுடைய கிறுக்கல், ஏன் என்ற கேள்வியை வேள்வியாக்கி பகுத்தறிவை வாழ்வின் சீதனமாக்கிய ஈரோட்டு பகலவன். வையத்து வாழ்ந்து காட்டிய அறிவியல் செயற்கரிய செய்கையால் தமிழர் உள்ளங்களில் ஒளிரும் பெரியார். அவருக்கு ஈடு இணை இங்கு யார்? இதுதான் என்னுடைய இது. அடுத்ததாக 10 இன்னும் 1 11. ஏன்னா இதில் மொத்தம் 35 சிந்தனை சிதறல்கள் வருது. நான் என்ன பண்ணலான்னு அது 3 பாகமா பிரிச்சுட்டு ஒரு பாகம் இன்னைக்கு 11, அடுத்தது 12 சொல்லலான்ற ஐடியால நான் இன்னைக்கு 11 கதைகள் எடுத்து 10வது கதை நம்ம பேச்ச கேட்கிறாங்களா அப்படின்ற கதை. தஞ்சாவூர் ஜில்லால இருந்து ஒரு ஏழை அரசியல்வாதி மெட்ராஸுக்கு வரான். அவங்க கட்சி தலைவர் அப்ப முதலமைச்சர். அவர் அங்க போய் அவர் முன்னாடி நிக்கிறான். என்ன விஷயம் அவர் கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், உங்க தலைமையில நடத்தணும்னு ஆசைப்படுறேன், நீங்க வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரமா அந்த கல்யாணத்தை பண்ணிடுவேன், அதுக்கு நீங்க ஒரு கண்டிப்பா வரணும்னு. கல்யாணத்துல என்னால இப்ப கலந்து கொள்ள முடியாது, இப்போ நேரம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இந்த தலைவர் நம்ம எவ்வளவு நெருக்கம், இந்த கட்சிக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், இவர் மூஞ்சா லட்சம் மாதிரி இப்படி சொல்லிட்டாரு. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஊருக்கு போயிட்டாரு. அவர் தான் தலைவர் தான் வரலையே, சிம்பிளா ரொம்ப எளிமையா அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த கல்யாணம் நடத்த ஆரம்பிச்சாரு. கல்யாணம் நடந்திருக்கு. அதிசயம் பார்த்தா தலைவர் வராரு. இவர் கூப்பிட்ட தலைவர் வராரு. யார் வரமாட்டேன்னு சொல்ற தலைவர் வந்துட்டாரு. அவங்க கையும் ஓடல காலம் வேணா, எதுவும் போடுறதுக்கு நாற்காலி கூட இல்ல. ஏன்னா ஒரு எளிமையான கல்யாணம். அவர் தரையில உட்காந்துட்டாரு. முதலமைச்சரா இருந்தாலும் தரையில உட்காந்து கல்யாணம் பண்ணுங்கன்றாரு.
இந்த தொண்டருக்கு ஒண்ணுமே புரியல. நேரா அவர் காது ஆண்ட போய், ஏய்யா நான் எவ்வளவு தடவை உங்களை கேட்டேன், வந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா அழகா கல்யாணம் பண்ணியிருப்பேனே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? ஏன்பா நீ வந்து பார்க்கும்போதே உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நான் தீர்மானம் போட்டேன். ஆனா நான் வரேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? தடபுடலா அங்க இங்க கடனை வாங்கி கல்யாணத்த பண்ணுவ. எதுக்கு உனக்கு வீண் செலவு? அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வேற யாரும் இல்ல. கர்ம வீரர் காமராஜர். இவர் தான் வந்து அந்த தலைவர் கர்ம வீரர் காமராஜர். ஒரு 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 சேலத்துல ஒரு மீட்டிங் பக்கத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல போய் காமராஜர் பேசுறாரு. அந்த மீட்டிங்ல பேச சொல்ல அந்த மைக் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கொர்ரு கொர்ருன்னு சவுண்ட் வந்துனே இருக்கு. அப்படியே ஒரு பேசுறாரு. அந்த சவுண்ட் வந்துனே இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த மைக் செட் பண்ணது யார்? அந்த அந்த ஆள கூப்பிடுங்கன்றாரு. அவன் மேடைக்கு வரான் பார்த்தா ஒரு சின்ன பையன். அப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கான். சரி அவன தானே மக்கள பார்த்து இனிமே இந்த பையன எதுக்கும் நீங்க கூப்பிடாதீங்க. மைக் செட் போடுறதுக்கு எதுவும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு அழுவ அழுவையா வந்துச்சு. இந்த மாதிரி பப்ளிக் மேடையில இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இனிமேல் எவன் வந்து நம்மள கூப்பிடுவான்? நம்ம இப்பதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தொழில் இன்னைக்கு அவ்வளவுதான் போல இருக்குது அப்படின்னு அவன் அழுது நிக்கிறான். அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க. சாப்பாடு போறோம். காமராஜர் ஒரு சிலர் போய் கேட்கறாங்க. ஐயா என்னய்யா அவன் சின்ன பையன். அவன போய் மேடையில வச்சு இந்த மாதிரி இனிமேல் யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. இப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்டாராம். இல்லன்னா உங்க பேச்ச கேட்டு எல்லாரும் இனிமேல் அவனை யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னாராம். இதை கேட்டதும் காமராஜர் ஆச்சரியத்தோட பட்டாராம். மக்கள் இன்னைக்கும் நம்ம பேச்ச கேட்கறாங்களா? மக்கள் இப்ப நம்ம பேச்ச கூட கேட்கறாங்களா? அப்படின்னு கேட்டாராம். மக்கள் இப்போ நம்ம பேச்ச கூட கேட்கறாங்களா? அப்படின்னு கேட்டாராம். இதுதான் அவர் சொன்னது. இதுக்கு என்னுடைய கிறுக்கல். தொண்டன் உள்ளம் அறிந்த தலைவன். தொண்டன் உள்ளம் அறிந்த தலைவன். தொண்டனும் போற்றும் கர்ம வீரன். தொண்டனும் போற்றும் கர்ம வீரன். எளிமையின் எடுத்துக்காட்டு ஊமையணி. எளிமையின் எடுத்துக்காட்டு ஊமையணி. ஊர் போற்றும் உத்தம தலைவன். சார் யாரோ இது மைக் ஆன் பண்ணிருக்காங்க. மைக் சுகன்யாவா மைக் கொஞ்சம் மியூட் பண்ணி. ஊர் போற்றும் உத்தம தலைவன். கல்வி கண் திறந்த ஆசான். காலம் போற்றும் காவிய நாயகன். காலம் போற்றும் காவிய நாயகன். காலத்தால் அழியாத காவலன். காலத்தால் அழியாத காவலன். அடுத்து கடைசி தான். வெளிநாக்கு பேச்சாளர். வெள்ளிநாக்கு பேச்சாளர். ஒரு காலத்துல இந்த உலகத்துல தலை சிறந்த பேச்சாளர்னு ஒரு 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தான் இந்த ரைட் ஹானரபிள் சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரியார். வெள்ளி நாக்கு பேச்சாளர். ஜெனீவாவில ஒரு தரம் இவர் பேசினார். எதுல? ஆங்கிலத்துல. பால் ஃப்ளோர் என்ற இங்கிலீஷ்காரர் அந்த பேச்சை கேட்டு அப்படியே அசந்து போயிட்டாராம். ஏங்க எங்க இங்கிலீஷ் பாஷையில இவ்வளவு அழகும் சக்தி இருக்குதா? இப்ப இவர் பேச்சை கேட்டுதான் நான் தெரிஞ்சேன். என்ன அழகா பேசுறாருங்க அப்படின்னு அவரு பாராட்டினாராம். ஜெனரல் ஸ்மட்ஸ் அவரு இவருடைய ஆங்கில புலமையை அப்படியே மயங்கி வருதான். அதனாலதான் காந்திஜி இவரை வற்புறுத்தி தென்னாப்பிரிக்காவில் நீங்க இந்திய அரசின் தூது ஏஜென்டா போங்க அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு காந்திஜி சொன்னார்னா, இவர் பேச்சுல மயங்கி அந்த ஜெனரல் இந்தியர்களுக்கு ஏதாவது சலுகைகள் வழங்குவாரு அப்படின்னு சொல்லி இவரும் அது ஒத்துக்குன்னு அந்த இதுவா போயிட்டாராம். அவரு தென்னாப்பிரிக்காவில இருந்த சமயத்துல வெள்ளையர்களுக்கு இந்தியர்கள் என்றால ஒரு இலக்கம். எப்படின்னா இந்தியாவை பத்தி ஒரு கேவலமான அபிப்பிராயம். என்னன்னா இந்தியா ஒரு பேய் பிசாசுகள் நிறைந்த நாடு, இந்தியர்கள் ஒரு காட்டு மிராண்டிகள் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த அபிப்பிராயத்தை சாஸ்திரி தான் மாத்தினார். அதாவது ஆங்கில புலமை இருக்கு. ஏராளமான கூட்டங்கள்ல போய் பேசுறாரு. இந்தியா ஒரு ஆன்மீக நாடு, இந்தியா கலாச்சாரம் எப்படிப்பட்டது, இந்திய மக்கள் எப்படிப்பட்டது, அப்பதான் எல்லோருக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இந்தியாவில இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. அங்க இருக்கிற இந்திய சிறுவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கிற வசதியே இல்லை. அதை செய்து கொடுக்கின்ற எண்ணம் அந்த ஆப்பிரிக்க அரசுக்கு இல்லவே இல்லை. அதனால உடனே இந்த சாஸ்திரியார் என்ன பண்ண, தன்னுடைய பேச்சு நன்றாக பேசி அதன் மூலம் அந்த பல லட்சம் ரூபாய்களை வச்சு ஒரு கல்லூரி ஒண்ணு கட்டித்தரார். சாஸ்திரி கல்லூரி அப்படின்னு சாஸ்திரி காலேஜ்னு இன்னைக்கும் அவரோட பேர்ல இருக்கு. 1925 தில்லி ராஜ்யசபாயில சீனிவாச சாஸ்திரி பேசுறார். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பேசுறார். அவருடைய பேச்சை கேலரியில் உட்கார்ந்து ரசிச்சு கேட்கிறார். யாரு? நம்ம காந்தியடிக்கு. அவருடைய வாதம் எல்லோருக்கும் அப்படியே பிரமிக்க வைக்குது. அதனாலதான் ரவுலட் சட்டத்தை இயற்றிய அரசு அதை நடைமுறைப்படுத்தல. இவருடைய வாதத்தாலதான். சட்டத்தை ஏற்றினாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. அந்த காலத்திலே அரசாங்கத்துறையில காரியதர்சி, கூட்டு காரியதர்சி போன்ற பெரிய பதவியில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்தியர்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது அப்படின்னு அவங்க நினைப்பு. இதை கண்டதும் சாஸ்திரியார் ஒரு தீர்மானம் போட்டாராம். இதுக்கு ஆங்கிலேயர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? இந்திய அதிகாரிகளுக்கு திறமை பத்தாது, அதனால தான் மேல் பதவிக்கு அவர்களுக்கு வர முடியலன்னு சொன்னாங்களாம்.
அதுக்கு சூடான பதில வந்து நம்ம சாஸ்திரி அவர்களுக்கு கொடுக்குறாராம். எங்களுக்கு கடுமையான வேலை கொடுக்குறீங்க, அதே நாங்க செஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் கடுமையான வேலை கொடுக்குறீங்க, அதே நாங்க செஞ்சிடறோம். அதையும் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, புலிப்பாலை கொண்டு வா அப்படின்றீங்க, அதையும் நாங்க கொண்டாந்து கொடுக்குறோம். அப்ப என்ன சொல்றீங்க, இது வந்து பெண் புலிப்பாலு, நாங்க கேட்டது ஆண் புலிப்பாலு, இப்படி எங்களை இந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்களேன்னு சொல்லி அடுக்கடுக்கா தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சுன்னு அவங்களே பிரமிப்பாயிட்டாங்க. இந்த இந்த எல்லாரும் ஆடி போயிட்டாங்க இந்த பேச்சு திறமையை பார்த்து. கால வரம்புக்குள்ள அந்த டைமிங்குள்ள பேசுறத சீனிவாச சாஸ்திரிகள் அடிச்சுக்க முடியாதாம். ஒரு முறை வட்டமேசை மாநாடு இங்கிலாந்துல நடக்குது. அதுக்கு இவர் போயிருக்காரு. போயிருக்கும் போது அங்க பிரிட்டிஷ் பிரதமர் ராம்லே மக்னர்ட் அவர் என்ன பண்றாரு, நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு 10 நிமிடம் தான், அதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அங்கு பேசிய எல்லாரும் 10 நிமிஷத்துக்கு மேல தேவையில்லாத பேசி எல்லார் மனசும் வெறுப்பு இருந்தது. ஆனால் சரியாக அந்த டைம்ல பேசி முடிச்சவரு எல்லாரும் கை தட்டினாங்களாம். அதை பார்த்து அந்த அந்த பிரதமரே வந்து பாராட்டினாராம். ஒரு அற்புதமான சுருக்கம், நீங்க அருமையா பேசுனீங்க அப்படின்னு பாத்தினாராம். அப்பேற்பட்டவர் தான் நம்ம சில்வர் டங் சீனிவாசர். இந்த காலத்து பேச்சாளர், இப்ப நம்மதுக்கு வர இந்த காலத்து பேச்சாளர் ஒருத்தர் என்ன சொன்னா, தான் பேசுறதுக்கு முன்னாடி கூட்டத்தினரை பார்த்து கேட்கிறாராம், ஏப்பா நான் எவ்வளவு நேரம்பா பேசணும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப ஒருத்தர் ஏன் சொன்னானா, நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க, நாங்க 5 நிமிஷத்துல எழுந்து போயிடுவோம் அப்படின்னு அவன் சொன்னானாம். இது வந்து அவருடைய நகைச்சுவை. இதுக்கு என்னுடைய கிறுக்கல். வெள்ளையர் உள்ளங்களை கொள்ளை கொண்ட வெள்ளை நாக்கு வேந்தர், வெளிநாட்டு மொழியால் தன் நாட்டு மொழிக்கு வலு சேர்த்த சரித்திர சாஸ்திரியார், வெளிநாட்டு வெளிநாட்டு போற்றும் வெளிநாட்டினர் போற்றும் வெள்ளி வேந்தர், தேசபிதா போற்றும் தமிழ் பிதாமகன், தேசபிதா போற்றும் தமிழ் பிதாமகன், சுருக்கென்று சுருக்கென்று சுருக்காய் பேசும் சுருக்க சுடர் ஒளியும், கேட்டேன் திகைத்தேன் மலைத்தேன் அதனால் புகழ்ந்தேன். இது வந்து நான் என்னுடைய இது. இப்போ ஒரே ஒரு சின்ன இதை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். அவர செங்கச்சியாரை பத்தி. நாவில் தமிழ் நாளும் தமிழாய், நாவில் தமிழ் நாளும் தமிழாய், மனதை வருடி தாளாட்டும் மனதை வருடி தாளாட்டும், அளவிட முடியாத உயர்நிலை அன்பே, அளவிட முடியாத உயர்நிலை அன்பே, தமிழ் மணக்கும் சந்தன பேழையே, தமிழ் மணக்கும் சந்தன பேழையே, தமிழை உய்விக்கும் வான்மழையே, தமிழை உய்விக்கும் வான்மழையே, குறிப்பறிந்து மொழியும் தமிழ் தேனியே, குறிப்பறிந்து மொழியும் தமிழ் தேனியே, செவிமகிழ் சிந்தனை சொல் வேந்தரே, செவிமகிழ் சிந்தனை சொல் வேந்தரே, இதயம் இன்பமாய் இனித்திடும் கற்கண்டே, இதயம் இன்பமாய் இனித்திடும் கற்கண்டே, எட்டி நிற்கும் வானம் உன்னை தாளாட்டும் வசந்த காலமே, எட்டி நிற்கும் வானமும் தாளாட்டும் வசந்த காலமே, அணை திறந்த வெள்ளமாய் என்னை கவர்ந்த செந்தமிழே, அணை திறந்த வெள்ளமாய் என்னை கவர்ந்த செந்தமிழே, தூணாய் பிறந்தாய் தமிழுக்கு, வெல்க உலகே வாழ்த்தும் புகழுக்கு, வான்வெளியில் வான்வெளியில் விண்மீன்கள் துள்ளி குதித்து, வான்வெளியில் விண்மீன்கள் துள்ளி குதித்து, ஆடியது போன்ற மகிழ்வுடன், ஆடியது போன்ற மகிழ்வுடன் உணர்ந்து உருகி மருகி, உணர்ந்து உருகி மருகி வாழ்த்தி வணங்கி பாராட்டுகின்றேன், வாழ்த்தி வணங்கி பாராட்டுகின்றேன், இன்று ஒரு தகவல் சொல்வேந்தரே, இன்று ஒரு தகவல் சொல்வேந்தரே. இப்படி ஒரு சிந்தனை விருந்து என்ற இந்த ஒரு புத்தகத்தை இந்த தளத்துல எனக்கு பேசுறதுக்கு அனுமதி வழங்கிய திரு ஸ்டீபன் சார் அவர்களுக்கும், இதை இந்த பொடியோன் இந்த சிறுவன் பேசியதையும் ஒரு பொருட்டாக எண்ணி இதை வரை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வாய்ப்பளித்தால் மீண்டும் ஒரு 2 பகுதிகளாக இந்த கதையை தொடரலாம் என்று உங்கள் முன்னே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய தகவல்கள், சில தகவல்கள் தெரிந்த தகவல்கள் தான். பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிந்திருக்குமா அப்படின்றது தெரியாது. நன்றி ரமேஷ். நான் பேசுறேன் ரமேஷ். இந்த தான் உங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா நான் பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. எல்லா ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. நன்றி. நான் பேசுகிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் இந்த புக்கை லைப்ரரியில் எடுத்து வாசிச்ச வந்தது, சொன்ன சில விவரங்கள்லாம் நான் ஏற்கனவே வாசிச்ச மாதிரி இருந்தது. அதுல குறிப்பு எடுத்து வச்சிருப்பேன், அதை தேடி எடுக்கணும். ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்த நிகழ்ச்சியும் இது தொடர்ந்து நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும்போது அவருடைய உரையெல்லாம் பாடல்களை கேட்டது
அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கு இந்த நிகழ்வு. சிறப்பு. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நன்றி. யார் பேசுறது? வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். ரமேஷ், ரொம்ப சிறப்பு. அதுவும் நீங்க முத்தாய்ப்பா உங்க கவிதையை சொல்லி சொல்லி முடிச்சீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது உங்களுடைய உடனடியா நீங்க அந்த சொல்லக்கூடிய உங்களுடைய திறமை வந்து அந்த திறமைக்கு பாராட்டுக்கள். தென்கட்சி சுவாமிநாதனே இந்த நாள் இனிய நாள்னு அவரு எல்லாமே ரொம்ப அழகா அந்த இனிமையாக அவருடைய ஒரு பக்கம் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு பக்கத்துல அப்படியே கொண்டு போய் கடைசியில ஒரு சிரிப்போட முடிப்பாரு. அதுதான் அவருடைய சிறப்பு. வானொலியிலயும் அவருடைய பேச்சு ரொம்ப சிறப்பா இருக்கும். கொஞ்ச நாள் எங்க திருநெல்வேலி வானொலியில கூட கொஞ்சம் இருந்தாரு, அப்புறம் போயிட்டாரு. ரொம்ப அற்புதமான மனிதர். அந்த மனிதருடைய அந்த கதை கிடையாது, இது கட்டுரை தானையா? ஆமா. இல்ல கதை தான். அந்த ஒன்று ஒரு தகவல் ஒரு பகுதியா சொல்லியிருக்காரு. அது ஒரு புத்தகமா அவர் வெளியிட்டு இருக்காரு. அவர் சொன்னது கட்டுரைகள் தான். வந்து ரொம்ப அழகா நீங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் ரமேஷ். சாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி மேடம். சிவகுமார் சார் பேசுறீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அருமை ரமேஷ். என்ஜாய் அந்த இன்று ஒரு தகவல், ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோல. ஆபீஸ் போறப்ப அநேகமா காலையிலே கேட்பேன். ஆனாலும் கேட்டதை மனதில் நிக்கிறது இல்லை. யாருக்காவது பகிர்ந்து கூட நினைப்பேன். அதெல்லாம் முடியறது இல்லை நமக்கு. அந்த கேட்கறத விட சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடும். ஆனா கேட்கறப்போ யாருமே பகிர்ந்து கொண்டு இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி யாரும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு யாருக்குமே மூடு இல்லை. அவங்க ஆபீஸ், வீடு, குடும்பம், பிரைவேட் இருந்தோம். அப்படி ஒரு காலம். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இன்று ஒரு தகவல் நிறைய பேசுவாங்க. ஒவ்வொன்றும் அருமையான நிகழ்ச்சி. அதுல நீங்க ஒரு 10-11 செலக்ட் பண்ணி ரொம்ப பிரமாதம் கொடுத்துருக்கீங்க. உங்க பேர், குழந்தைக்கு பெயர் வைக்கிறது என்னன்னு ரஷ்யான்னு வச்ச உடனே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன் நம்ம ஊர்ல சிதம்பரம் மாதிரி எல்லாம் பெயர் வச்சிருக்கீங்களே, அது என்ன பெரிய விஷயம்? ரஷ்யான்றது ஒரு பெயர். நம்ம ஊர்ல சிதம்பரம்ன்ற ஊரை பேர் வைக்கிறப்போ ஏன் ரஷ்யான்னு பேர் வச்சான்னு கேட்டீங்களே, அதெல்லாம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. நெப்போலியன் போனபார்ட்டை பத்தி சொன்னீங்க, எல்லிஸை பத்தி சொன்னீங்க. பாத்தீங்களா, மவுண்ட் ரோடு பக்கம் எல்லிஸ் ரோடு போனா கண்டிப்பா இருந்த மாதிரி ஞாபகம். திருக்குறளுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. அவர் தானே ஓலைச்சுவடி கண்டுபிடிச்சி நமக்கு எல்லாம் அறிமுகம் கொடுத்திருக்காரு. கரெக்ட் தானே? அவர் தான் கண்டுபிடிச்சாரு, நமக்கு சொல்லியிருக்காரு. அவன் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானே? ஓலைச்சுவடியில கண்டுபிடிச்சது உவே சாமிநாத ஐயர். இவர் திருக்குறள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகமா அந்த ஓலைச்சுவடி. அதெல்லாம் திருக்குறள் மேல அவருக்கு உள்ள மரியாதை. அது எழுதி 304 பக்கம் எழுதியிருக்கிறான்றீங்க. அது அவர் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஒரு விவரம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. சார் டி தியாகராஜ செட்டியாரோட ட்ரெஸ் கோடு பத்தி நீங்க அருமையா சொன்னீங்க. என்னுடைய வெள்ளை செட்டி, வெள்ளை கெட்ட வெள்ளது இதுதான் வருவேன். முடிஞ்சா அலோவ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. என்ன பிறகு குயினா யார் பிரின்சஸ் ஆஃப் இங்கிலாந்து சொன்னீங்க. ரொம்ப காமராஜரை பத்தி சொன்னீங்க. நேருடைய இது சொன்னீங்க. அண்ணா அமெரிக்கா போன பிறகு இந்த ராணடேவா யார் கோவால இருந்த ஒரு ராணடேவை விடுதலை செய்ய சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்தீங்க. எவ்வளவு நிகழ்ச்சி பாருங்க. 10-11 எத்தனை பேர் கவர் பண்ணிருக்காரு பாருங்க. தென்கட்சி கோசம் ரொம்ப அருமையான மனிதர். அது சொன்ன விதம் நல்லா இருந்தது. தென்கட்சி சுவாமிநாதனோட நான் கும்பகோணத்துல இருந்து வர்றப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல அவரும் அவங்க ஒய்ஃப் வர்றாங்க. நானும் கிடையாது. நானும் கும்பகோணத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றேன். அவர் ரொம்ப எளிமையான மனிதர். ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ணது என்ன சொன்னாரு. அங்க ஒர்க் பண்ற என்னுடைய நண்பர்கள் பத்தி சொன்னா, ஓ தெரியுமா நல்லா தம்பிங்க அப்படின்னாரு. ரொம்ப எளிமையான மனிதர். உங்க வயசு இது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க. அவரு ஆல் இண்டியா சேர்ந்த விதம், நான் எங்க ஒர்க் பண்றேன் எல்லாம் கேட்டு விவரமா தெரிஞ்சுக்கிட்டாரு. எளிமையான மனிதர். அருமையான கதை சொல்றதுல சுவாரஸ்யமா சொல்லுவாரு. அதை நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டு. ஐ என்ஜாய்ட் யுவர் டாக். நல்லா இருக்கு. நிறைய நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். வணக்கம் எல்லாருக்கும். ரமேஷ் சார் ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு. நிறைய தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா கூட நீங்க அதை எடுத்து வந்து ஃபுல் ஃபார்ம்ல கொடுத்தீங்க. அதனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. முதல்ல அந்த கலரை பத்தி சொன்ன நகைச்சுவை, அதுக்கப்புறம் வந்து செக்கை பத்தி சொன்ன நகைச்சுவை, இதெல்லாம் வந்து எத்தனை தடவை கேட்டாலுமே என்ஜாய் பண்ண முடியும் நம்ம. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உவே சுவாமிநாதையர் பத்தி நேத்தான் நான் ஒரு இதை கேட்டுட்டு இருந்தேன்.
அவர் வந்து தர்மபுரி ஆதீனத்துக்கு சென்று அது வந்து அந்த ஓலைச்சுவடியை தேடும்போது அவர் ஆக்சுவலாக அவர் ரொம்ப தேடினது வந்து வளையாபதியும் குண்டலகேசியும் தான். அந்த ரெண்டுமே அவருக்கு வந்து கொஞ்சம் பாடல்கள் மட்டும்தான் கிடைக்குது, முழு ஃபார்ம்ல கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அது கிடைச்சிருந்தா இன்னும் நமக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த சீவக சிந்தாமணி எப்படி அவருக்கு கிடைச்சது, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் வந்து எப்படி கிடைச்சது, இதெல்லாம் நேற்று நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அரிய தகவல். அதாவது இன்னும் கொஞ்சம் அதை வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த எப்படி வந்து இந்த 5 வகையான இலக்கியங்களும் நமக்கு வந்தது அப்படின்ட்டு எவ்வளவு எவ்வளவு அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது கொடுக்கல அவ்வளவா. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா, இந்தியா, அதாவது ரஷ்யா பேரை பத்தி சொல்றீங்க. இங்க நிறைய பிள்ளைங்களுக்கு இந்தியான்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் மேடிசன் பேர் வைப்பாங்க. இந்தியா நான் இப்ப நிறைய பார்த்துருக்கேங்க. இந்தியான்னு பேர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லவேளை சைனா, இந்தியா பக்கத்துல அடுத்தடுத்த பிள்ளைங்களுக்கு வைக்கல. இந்தியான்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேடிசன்னுங்க ஒரு இடம். நிறைய பெண் குழந்தைங்களுக்கு மேடிசன் வைக்கிறாங்க. அதுக்கு மேடின்னு கூப்பிடுறாங்க. இந்தியாங்கிறது நான் நிறைய பார்த்துருக்குறேன். அது வந்து சொல்லணும்னு நினைச்சேன். மிக அற்புதம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள். நன்றி நன்றி மேடம். வாங்க மிக்க நன்றி. ரமேஷ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப லைவ்லியா இருந்தது. எல்லாரும் சொன்ன Thank you. மாதிரி தகவல்கள் கொஞ்சம் அங்கேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கூட கோர்வையா கொண்டு வந்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் உங்க கிறுக்கல்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு தலைவருக்கும் சொன்னது ரொம்ப உங்களுடைய டச் அது. அப்புறம் வந்து மேம் சொன்ன மாதிரி செக் புக்கு அந்த ஜோக் எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் ஊவே சுவாமிநாத ஐயர் கும்பகோணத்தை சேர்ந்தவருங்கிறது எனக்கு புது தகவலா இருந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ மேம் சொன்ன மாதிரி இந்தியா பேர் இப்போ நடக்கிற ஒலிம்பிக் கேம்ல ஸ்விம்மிங்ல ஒன் ஆஃப் த லேடிஸ் வாங்கின இது மெடல் வாங்கினவங்க இந்தியாவா. ஒன்னே என் பையன் பார்த்தானோ, ஓ இந்தியா சேர்ந்தவங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தானா. அவங்க இந்தியாவுங்க சேர்ந்தவங்க இல்லையா. மேபி இது மாதிரி ஃபோர் ஃபாதர் யாராவது பேரண்ட்ஸ் யாராவது இந்தியால இருந்து போனாங்களோ என்னவோ தெரியல. நான் அவங்க பேர் இந்தியா, அவங்க மெடல் கூட வாங்கியிருக்காங்களாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சிதம்பரம் இதெல்லாம் வைக்கிற மாதிரி அங்க ரஷ்யா வச்சது அப்படிங்கிறது நியாயமான கேள்வி. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. நடராஜ் சார் பேசுறீங்களா? வாங்க. ஆமா, அருமையான ஒரு பேச்சு. ரொம்ப கவிதை திறமையோட பேசுவீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க அந்த கிறுக்கல்ன்னு சொன்னது வந்து என்ன அர்த்தத்தோட? அதாவது ஒரு என்னன்னு சொல்லுவாங்க, நாசூக்கா சொல்றதுக்காக அல்லது கிறுக்குத்தனமா பேசாதேன்னு நீங்க என்ன உள்ளடக்கத்தோட கிறுக்கல்ன்னு சொன்னீங்க? அவருடைய எண்ண உங்களுடைய ஓட்டம். சாய்ஸ் சார், உங்க சாய்ஸ். அவருடைய எண்ண ஓட்டம் அதை பத்தி அவருடைய எண்ணம், அவரு நினைக்கிறது, அவர் அவருடைய அபிப்பிராயம். அதே தன்மானத்தோட நான் எழுதின கிறுக்கல்கள்னு சொல்லுகிறார் சார் அவரு. ஆமா, சிந்தனை வந்து விருந்து இல்ல, ஒரு மருந்தும் தான். நான் அங்கே படிச்சேன். இந்த காந்திஜி ஜெயில இருக்கைக்குள்ள சாப்பாட்டுல கல்லு மண் இருந்தேன்னு முறையிட்டாராம். அப்ப ஜெயிலர் கேட்டாரா, நீ தாய் நாட்டுக்கு போராடிகளே இப்படி கம்ப்ளைண்ட் பண்றதாண்டு. அவர் சொன்னா, அது சரி, அதுக்காக தாய் நாட்டையே நான் சாப்பிட முடியுமாண்டு. அப்படி நீங்க அந்த உங்களோட சிந்தையில இருந்து உங்களை எழுதப்படுத்தினாலும் நீங்க நிறைய மறைமுகமாக சொல்லலாம். மற்றது இந்த பேரு நாம முந்தி ஒருக்கா ஒர்க் பண்ண இடத்துல அது ரஷ்யன் பொம்பளை இருந்துச்சு, அதுக்கு பேர் இந்தியா. அப்ப நான் ஏதோ பிள்ளையாதான் கேட்டுட்டேன்னு பார்த்தா அதுக்கு அவ இந்திராண்டு வச்ச மாதிரி இந்தியாண்டு வச்சிருக்கிறாங்களோ தெரியல. அதுக்கு பேர் இந்தியாண்டு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் அதோடைய பேரா சேனைமான்னு நான் தெரியவில்லை. அப்ப நீங்க ரஷ்யான்னு நான் நினைச்சேன், ரஷ்யா பொண்ணுக்கு இந்தியான்னு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. இல்ல, பேர் வைக்கிறது அவரவருடைய தெரிவு தானே. இப்ப எல்லாம் ஒரு ஃபேஷனான பேர் எல்லாம் வைக்கிறாங்க, எந்தவித அர்த்தமும் இல்லை. அதனுடைய நாட்டின் பேரை வைக்கிறதுல எந்தவித தவறும் இல்லை தானே. நீ அருமையான உங்களோட கவிதை திறமையான பேச்சு தானே. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நடராஜ் சார், பார்த்திபன், நடிகர் பார்த்திபன் தெரியுமா உங்களுக்கு? தற்போது ஆக்கள் அவனுக்கு அவ்வளவு தெரியா, கேள்விப்பட்டிருக்கேன். நாம அவரு கவிதை புக் வெளியிட்டு கிறுக்கல்கள் ஒரு புக் போட்டிருக்கு. அதுக்கு பேர் வந்து கிறுக்கல்கள். ரைட். இப்போ புரிஞ்சிச்சா? ஆமா.
என்னன்னா ஓரளவுக்கு நான் அனுமானிச்சேன். நான் தான் அப்படித்தான் இருக்கணும். நீங்க சொல்ற கிறுக்கல்கள் வேற. சார் அது மீறி நம்ம தமிழ்நாட்டுல அந்த ஒரு சொல்லாடல் இருக்குதானே சார், கிறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கிறுக்கல்னா என்னது? கிறுக்கிறது நார்மல் எல்லாரும் அது பிள்ளைகளை வேற, எங்கேயும் அது கிறுக்காதே. கிறுக்கிறதுங்கிறது தமிழ் வார்த்தையே கிடையாது. ஆமா, தாறுமாறு. தாறுமாறு என்பதுதான் தமிழ்ல அது தாறுமாறு. வந்து கலோக்கியல் சார். அப்படிங்களா? ஓகே, சரி, மாலதி பேசுவோம். வணக்கம் அனைவருக்கும். ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. வணக்கம். ஒரே மாதிரியான தகவல்களை சொல்லாம பல அரசியல், அத மாதிரி ஒரு குடும்பம், அரசியல், நம்மளோட தமிழ், மன்னர், அத மாதிரி நீங்க பலதரப்பட்டதை எடுத்து வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நாள் முன்னாடி காலையில இன்று ஒரு இந்த நாள் இனிய நாள் கேட்டுதான் எங்க வீட்டுக்காரர் காலைல எழுதுக்குவாரு. 7:40க்கு தான் எழுந்துக்குவாரு. அப்ப கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் அப்பதான் 7:40க்கு தான் எழுந்து அதுக்கப்புறம் தான் ஆபீஸ்க்கே கிளம்பி போவாரு. அந்த மாதிரி அவரோட தென்கட்சி சாமிநாதனோட புக்ஸ் எங்ககிட்டயும் நிறைய இருந்தது. அவர் புக்கு அந்த மாதிரி வாங்கிதான் நாங்களும் வச்சிருந்தோம். நிறைய இருந்தது. இப்ப இந்த பேரு ரஷ்யா பத்தி சொன்னல, நேத்துதான் வந்து முருகேச பாண்டியன் சார் சொன்னாரு. உலகம் சொல்லிட்டு ஒரு ஊர் கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்துதான் சொன்னாரு நம்மளோட நிகழ்ச்சியில. அதுதான் வந்து இந்த மாதிரி அந்த பேர்களை வந்து விரும்பி எல்லாருமே வைக்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதோட கூட நீங்க ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு நகைச்சுவை சொல்லும் போது அதை பத்தி நீங்க அந்த கவிதை எழுதுனதும் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. நாராயணன் சார் பேசுறீங்க? வரேன் சார், வரேன். Right, நான் ரொம்ப வணக்கம் ரமேஷ். நான் வணக்கம் சார். இறுதியில தான் வந்தேன். நான் ஒரு 10 நிமிஷம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. அதான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியே தன்னுடைய கவிதையும் சேர்த்து சொன்னது ரொம்ப சிறப்பு. நல்லா பண்ணியிருந்தாரு. அதான் நான் அதனால 2 கவிதை தான் கேட்க முடிஞ்சது. கேட்குறேன் நாளைக்கு. ரொம்ப சிறப்பு. நான் ரொம்ப மிகவும் ரசிக்கும் நபர் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். அதாவது அவர்கிட்ட சிறப்பு என்னன்னா, குரலை கேட்கறத விட அவர் பேசுறதை கேட்டிங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாமல் பேசுவார். சோகமா இருக்கட்டும், நகைச்சுவையா இருக்கட்டும், எந்த விதமான முக பிரதிபலிப்பு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனிதர் பேசுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதுவும் வந்து அது சில பேருக்கு ரொம்ப சுவையா இருக்கு, சில பேருக்கு சுவை இல்லாமல் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப சிரமமான ஒரு சமாச்சாரம் அவர் பண்ணுவாரு. எல்லாரும் ரசிக்கக்கூடிய மனிதர் அவரு. அதை இன்னைக்கு எடுத்து பேசியிருக்கீங்க. இது வந்து இந்த புத்தகம் வந்து கேள்விப்படலை. நான் பார்க்குறேன். நாளைக்கு நான் கேட்டுட்டு அப்புறம் அதை படிக்கிறோம்பா பார்க்குறேன். நான் சிறப்பு. நான் 2 கேட்ட வரைக்கும் ரொம்ப சுவையா இருந்தது. அருமை. நாளைக்கு நான் அப்புறம் ரெக்கார்டிங் கேட்கறேன். நான் நன்றி சார். பாராட்டு. நன்றி சார், நன்றி சார். தாய்பா, அமுதா மேடம், தாய்பா பேசுறீங்களா? மேடம் பேசணும் சார். இல்ல நான் இப்ப சொல்ல சின்னதா எழுதி வச்சிருக்கேன். பேசுங்க. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் மற்றும் கதைகளை தினந்தோறும் வானொலியில் எஃப்எம்மில் கேட்டு தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்டே அக்கதைகளை வரும் மனிதர்களையும் மனித மனங்களையும் தேடி அலைகின்ற ஒரு ஜீவனாகவே இருக்கின்றேன். அவர்களின் குரல் ஃப்ரீக்வன்சி வந்து எப்பொழுதும் சீராகவே இருக்கும். தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களை சேர்த்து திரு அப்துல் ஹமீத் அவர்களின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி இன்றும் மன ஓட்டத்தில் ஓடுகிறது. திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் கதையில் பல பெருந்தகைகளையும் இடையில் சேர்த்து கவிதை கிறுக்கல்கள் என்று பல சொல்லி அனைவரும் பயன்பெறும் வகையில் உறக்கச் சொன்ன திரு எத்திராஜன் ரமேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ஸ்டீபன் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அருமை, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி. அமுதா மேடம் இருக்கீங்களா? அமுதா மேடம் பிஸியா? நான் திருவடிகள் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ரமேஷ். இன்றைக்கு உங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. என்னென்றால் வழக்கமாக
நீங்கள் ஒரு இலக்கியம் அல்லட நல்லா பாட்டு பாடுவீங்கள். இலக்கிய சம்பந்தமாக கூடுதலாக பேசுனீங்க இன்றைக்கான. இதுவும் ஒரு இலக்கியம், இதுவும் ஒரு விதத்துல ஒரு இலக்கியம் என்று தான் சொல்ல வேணும். ஆனா ஒவ்வொரு பெரியார்களை பற்றியும் அவர்களை பற்றிய சிறப்புகளை பற்றியும் நீங்கள் அழகாக சொன்னீங்கள். எனக்கு நல்லா பிடிச்ச விஷயம், எனக்கு இதுக்குள்ள பிடிச்ச கூடுதலாக பிடித்த தலைவர்கள் என்று வரைக்க காமராஜர், மற்றது ஈவேரா பெரியார், கக்கன், அவர்களை போல ஒரு எளிமையாக வாழ்ந்தவர்கள் உலகத்துல காண கிடைக்காது. இப்ப இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நினைச்சு பார்க்கலுமா அப்படி ஒரு தலைவர்கள், ஒரு சமூகத்துக்கு அரசியல்வாதிகள் என்றதை விட ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். அருமையாக எடுத்து சொன்னீங்கள். அது எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினையும், எங்களுக்கு ஒரு இப்படியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியையும் காட்டியிருக்கு. அந்த பெரியார் அந்த கல்யாண வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி போட்டு அவர் போன அந்த எளிமை, அது சாரி காமராஜர் அதை போல காமராஜருடைய வீட்டுல அங்க அம்மாக்கு அந்த வீட்டுல தண்ணிய வசதி இல்லாம இருந்தது. அவர் ஒரு நாள் போகைக்கு முதலமைச்சரா வந்த உடனே அவங்க அந்த அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு பைப் லைனை போட்டுட்டாங்களா. அவங்க அங்க போய் பார்த்தா அம்மாவுக்கு வீட்டுல பைப்ன்ற உடனே பெரியார் ஒரு ரகலை அப்படி தண்ணியை கொடுங்க பெற்ற தாய்க்கு கூடி. இப்ப இந்த நாளையில பாத்தீங்கன்னா அது கொம்பே பண்ணலாது. அப்படியான பெரியாருடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டுறது எங்களுக்கும் பெரியார் இல்ல சார், காமராஜர். அது சாரி, மன்னிக்கோ நான் மாறி சொல்றேன். அது இல்ல, அது சரி, நான் எனக்கு தெரியுமா, அது அந்த வேக்கல்ல அப்படி வந்துட்டு. அப்படி காமராஜரை பற்றி எவ்வளவு விஷயத்தை சொல்லி கொண்டு போகலாம். அவர் நீங்க சொன்னீங்க அந்த எந்த பேச்ச சார் நான் சொல்றதை கேட்கிறாங்க, இதை சொன்னா போல மட்டும் கேட்க போறாங்கன்றா அது உண்மைதானே. அவர் எத்தனை விஷயங்களை பற்றி சொன்னார். கடைசியிலே சும்மா ஒரு சாதாரண ஒரு சிறுவனால தோற்கடிக்கப்பட்டார் என்ற ஒரு பெரிய கவலையான விஷயம். இப்படி ஏற்பட்ட பெரியவர்கள் எல்லாம். உவே சாமிநாதையரை பற்றி சொன்னீங்கள். அவரெல்லாம் இவ்வளவு பெரிய மகான். அந்த ஓலைச்சுவடிகளை தன்னுடைய உடல் வலுவுக்கும் மேலாலே அதை சுமந்து கொண்டு மூட்டையா கொண்டு திரிஞ்சிருக்கிறார் அவர். அப்பேற்பட்ட எங்களுக்காக இப்ப இவ்வளவு இந்த நூல்களும் இவ்வளவு இலக்கியங்களும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக உழைத்த அந்த பெரிய உத்தமர் அவர். அதை பற்றியெல்லாம் நீங்க சொன்னீங்க. அதுக்கு பின்னூட்டமாக நீங்க ஒவ்வொரு கவிதையும் சொன்னீங்க. எல்லாம் அழகா இருந்தது. இந்த பேர் விஷயத்துல வரைக்க எங்களுடைய இந்த பேர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஊர் பெயர்கள், வேற பெயர்கள், சமய பெயர்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா தங்களுடைய மொழியை தங்களுடைய பெயர்கள்ல சேர்த்திருக்கிற ஒரே ஒரு இனம் எங்களுடைய இனம் என்றுதான் சொல்றார்கள். அது சரியா இருக்கும் எனக்கு தெரியல. வேற யாரும் அப்படி பேர் வைக்கிறாரு. தமிழ் மாறன், தமிழ் நேசன், தமிழ் நெஞ்சன், அப்படியெல்லாம் பல எங்கள் இந்த மொழியையுமே வச்சு பேசக்கூடிய ஆக்கள். எங்களுடைய இந்த யுத்த காலத்திலே இந்த போராளிகள் அந்த தலைவர்கள் அந்த தமிழ்லே பெயர் வைப்பதை என்கரேஜ் பண்றதுக்காக அவர்களுக்கு சன்மானங்கள் கூடி வழங்கினார்கள். ஏன்னா அந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெயர் இப்ப சில பேர் கேட்கக்கூடும், என்ன பெயர்ல என்ன சார் இருக்குது, என்னத்தை வச்சாலும் ஒரு ஐடென்டிபிகேஷன் தானே என்று சொல்லி. இப்ப ராமுசாரை கேட்டீங்கன்னா அவர் அப்படித்தான் சொல்லுவார். ஆனால் அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்குது. அதுக்காக இருக்கிறவர்கள் அது எங்கள் இந்த தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் ஒரு வித்தியாசமான இது. தமிழரசி அப்படி கணக்கு பெயர்கள் தமிழ் எங்களுடைய தமிழை வைத்து ஆனபடியினால நீங்கள் இன்றைக்கு சொன்ன ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொண்டு உரையாற்றியதை போலதான் எனக்கு தெரியுது. அருமையான உரை, அருமையான மனதில் பதியக்கூடிய பல விஷயங்கள், சிறப்பானது. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சக்கரபாணி சார் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் ரமேஷ் சொன்ன கதைகள் மிக சுவாரஸ்யமாக இருந்தது. நானும் பள்ளி நாட்களில் இன்று ஒரு தகவல் கேட்டுவிட்டுதான் அந்த நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவருடைய சொற்களுக்கு அந்த காலத்தில் இருந்தது. அவர் ஆரம்பத்தில் சாதாரணமாக ஆரம்பித்து கடைசியில் ஒரு சிரிக்கும்படியான ஒரு செய்தியை சொல்லி முடிப்பார். அது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக இருந்தது. அதை இன்று அழகாக மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் எடுத்து கூறினார்கள். முதலில் சர்பிடி தியாகராஜன், வெள்ளுடை வேந்தர், அவரை பற்றி அவர் சொன்னது அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் ஆஷ்துரை
வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து பாளையங்கோட்டை சிறைக்கு அனுப்பின அந்த நிகழ்ச்சி ஏறத்தாழ தூத்துக்குடிக்கும் பாளையங்கோட்டைக்கும் 54 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 54 கிலோமீட்டருக்கு கார்ல போனாலே 55 நிமிஷம் ஆகும். அது ஜட்கா வண்டியில இவங்களை அனுப்பியிருக்காரு அந்த காலத்துல. இவங்க இப்ப வந்துட்டு என்னதான் கூட்டு போட்டு போட்டாலும் கைதிகள் தப்பிச்சு போற காலம் இது. அந்த காலத்துல பாருங்க, அவ்வளவு ஒரு கடமை உணர்ச்சியோட ஜட்கா வண்டியில ஏத்திக்கிட்டு கொண்டுட்டு போய் பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அந்த தலைவர்கள் அந்த தன்மானம் காத்து அவர் அந்த ஜெயிலுக்கு போவது என்பது ஏதோ திருடிட்டோ மற்றதுக்காகவோ ஒரு களவாடிட்டோ ஒரு இது பண்ணிட்டோ போகல. அவர்களும் அந்த பொறுமை காத்து அது எத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அது வரையிலும் அவங்களும் பொறுமையோட போய் பாளையங்கோட்டை சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க. அது உண்மையிலேயே எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. மற்றபடி இவரு தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், அவரை பற்றி நான் நிறைய பேச வேண்டும். நம்முடைய ஸ்டீபன் சார் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஏற்கனவே அவரும் என்னோட சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு இந்த ஓலைச்சுவடிகளை பற்றி ஒரு நாள் அதை பற்றியெல்லாம் சொல்றேன். தமிழ் தாத்தா அந்த ஓலைச்சுவடிகளுக்காக மாட்டு வண்டி கட்டிட்டு போவாராம் கிராமம் கிராமமா. அவர் வந்து ஆசிரியர் பணி முடிஞ்ச பிற்பாடு அல்லது ஓய்வு நாட்களில் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு அப்படியே கேட்டு கேட்டு வாங்குவாராம். அந்த இப்படி சேகரிச்ச அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அவர் வந்து அதை பதிப்பிக்கணும்னு நினைக்கும் போது அது அவருக்கு ரொம்ப சிரமமான ஒரு இதுவா இருந்திருக்குது பாவம். ஏன்னா எல்லாம் முழுமையா இல்லை. முழுமையா இல்லைன்னு சொன்னா செல்லரிச்சு போய் கரையான் பிடிச்சு போய் அப்படியெல்லாம் இருந்திருக்குது. அதெல்லாம் அவர் சித்தம் பண்ணிக்கிட்டு அவர் அதை புதுப்பிச்சு, அதாவது மறுபடியும் எழுதி வைக்கிறது. அப்பெல்லாம் இது பண்ணல, அச்சுக்கு வரல. அவர் மறுபடியும் இன்னொரு பிரதி எடுத்து இப்படிலாம் அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல இந்த பிரிட்டிஷ் துறைகளுக்கெல்லாம் அவங்க குதிரைகளுக்கு குளிர் காலத்துல குதிரைகளுக்கு சூடாக்குறதுக்காக அந்த ஓலைச்சுவடிகளை நெருப்புல எரிச்சு அந்த சூடு ஆக்கி அந்த குதிரைகளுக்கு இது பண்ணது, அந்த வெந்நீரை வச்சு ஊத்துனது, இப்படி அழிஞ்சது கொஞ்சம். ஆடி மாசம் ஆனாக்கா ஆடி பெருக்குல ஆத்துல விடுறது. அப்புறம் மதவாதிகள் இவங்களுக்குள்ள அந்த சமய போர் அது பண்ணும்போது அங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த எரிச்சது. இப்படிலாம் அழிஞ்சுபட்ட போனது ஏராளமானது. இப்படிப்பட்ட அந்த இதை பத்தியெல்லாம் நான் ஒரு நாளைக்கு சார் நேரம் கூட ஒதுக்கி கொடுத்தாங்களா, ஒரு நாளைக்கு அதை பற்றியெல்லாம் நான் விரிவாக பேசுறேன். அப்படிலாம் போகும்போது தான் அவர் தர்மபுரம் ஆதீனத்துக்கிட்ட போயிட்டு அந்த 8 தொகையான அந்த பாடல்களை பற்றி நீங்க விளக்கமா எடுத்து சொன்னீங்க. அது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக இந்த திருக்குறளுடைய ஓலைச்சுவடிய ஆக்சுவலா வச்சுட்டு இருந்தது யாருன்னு கேட்டா அயோத்திதாச பண்டிதருடைய தந்தையார் கந்தசாமின்னு. அவரு தான் அதை வச்சிருந்தார். அவர் சித்த வைத்தியர். அவர் தான் அந்த திருக்குறள் ஓலைச்சுவடி இப்ப சித்த வைத்திய நூல்கள் இதெல்லாம் வச்சிருக்காரு. அதுல இருந்து தான் எலிஸ் துரை அதை கொஞ்சம் வாங்கி அவர் படிச்சிருக்காரு. அவர் அதை படிச்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு தான் அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கான பிரிண்ட் பண்றதுக்கான இதுகள் எல்லாம் அவர் அந்த முயற்சிகளை எடுத்ததா சொல்லுவாங்க. திருக்குறளை முதல் அச்சில வந்த நூல்ல திருக்குறள் ஒண்ணு 1812 அச்சில வந்தது. முதல்ல திருக்குறள் ஓலைச்சுவடியிலிருந்து இது பண்ணுது. அதே மாதிரி 8 தொகையும் அந்த காலகட்டத்துல வந்தது. இப்படி அந்த ஓலைச்சுவடியிலிருந்து அச்சுக்கு கொண்டு வந்த அந்த காலத்தை பத்தி எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அடுத்தது நீங்க வந்துட்டு ஒரு இது சொல்லிட்டு உங்களோட கவிதை ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு ஏற்றாற்ப நீங்க கிறுக்கல் என்று சொன்னாலும் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கியது. மிக அருமையான கவிதை தொகுப்போடு மிக ரசனையோடு சொன்னீர்கள். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்டீபன் சார் அவர்களுக்கு குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி சார். நீங்க அந்த ஓலைச்சுவடியை பத்தி சொல்லுங்க. மிக்க நன்றி. கண்டிப்பா சார், கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம வச்சிடலாம். மேடம் சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒண்ணுதான் சொல்லுங்க. ரமேஷ், நீங்க இனிஷியலா சொன்னீங்கல்ல இந்த தென்கட்சி உக்கோசம் சுவாமிநாதன் அவர்களது ரேடியோல வர்றதை கேட்டுட்டு எழுதிட்டு போய் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்ட்டு. அது ரொம்ப பெரிய விஷயம், அமேசிங். அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்ல யாரெல்லாம் பண்ணுவாங்கலாம் சொல்லவே முடியாது. தமிழ் மேல எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு ஈடுபாடும் தெரியாது. நீங்க செஞ்சது பெரிய விஷயம், அவ்வளோ நல்லா பண்ணிருக்கீங்க. அது கேட்கும்போது
நம்ம இது மாதிரிலாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது. பட் அதுக்கு அந்த அட்மாஸ்பியர் ஆஸ் வெல் அஸ் செட் ஆஃப் பீப்புள் கிடைக்கணும். கண்டிப்பா. அவங்களுக்கும் ஒத்த கருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே மாதிரி திங்கிங் தாட்ஸ் இருக்கிறவங்களா சேர்ந்தாதான் அது நடக்கும். உங்களுக்கு அது நடந்திருக்கு. சூப்பர். அதனாலதான் அது கூட ஒரு ரீசன் உங்களுடைய கவிதை இது நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்ல? கண்டிப்பா மேடம். அதாவது இதுல என்னன்னா நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல அத சொல்றதால என்ன நம்ம ஞாபக சக்தி அதிகப்படுது. இப்போ என்ன நான் ஆக்சுவலா நிறைய பேர் என்ன பாடகரா தெரியும். நான் ஆக்சுவலா பிம்பிக்கிரி தான். அதே மாதிரி கேக்குதுங்களா? கேக்குது? நான் ஆக்சுவலா அவரை மாதிரியே பேசுவேன். இப்பெல்லாம் நாம வந்து அத வந்து நண்பர்கிட்ட பேசும்போது அப்படியே இப்ப நான் நிறைய விஷயங்கள் எனக்கு அது மனசுல பதிஞ்சுது. அதனால இதெல்லாம் இப்ப அந்த ஜெனரேஷன்ல 2வது ஒலியும் ஒலியும்ன்றது ஒரு பாட்டு தான். அத கொண்டாந்து நாங்க பேசிப்போம். இந்த பாட்டு போட்டா அந்த பாட்டு என்னமோ ஒரு பெரிய என்னமோ ஒரு சந்தோஷம். அதெல்லாம் இப்ப போயிட்டுதுன்றது நான் ஒத்துக்கிறேன். 5 பாட்டு 2வது போடுவாங்க. ஸ்டீபன் சார் கிட்ட நான் ஒரு விஷயம் இதுல இந்த மூலியமா நான் பெற்றது என்னன்னா, நான் படித்த வரலாறுல இந்த ஆஷ் துரையை வந்து வாஞ்சிநாதன் வந்து கப்பல் ஓட்டி தமிழ் வந்து சுட்டுட்டு அவர்கிட்ட சுட்டுப்பாரு. எதுக்கு சுட்டாரு அப்படின்னு நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன். நான் யாருக்குமே பதில் சொல்லல. ஆனால் இந்த இன்று ஒரு தகவல்ல அவர் சொல்றாரு பாருங்க, முன்னறிப்பின்னு 4 பேரை ஷூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துதான் வாஞ்சிநாதன் வந்து அவர் வெறியா வந்து அவர் ஷூட் பண்ணிருப்பாரு அப்படின்ற விடை எனக்கு கிடைத்தது. உண்மையிலே அதுவரையிலும் வாஞ்சிநாதன் ஷூட் பண்ணாரு வீர வாஞ்சி இந்த ஸ்டேஷனுக்கு பேர் வச்சிருக்காங்க. எதனால ஷூட் பண்ணாருன்ற விஷயத்த நான் இந்த தகவல் படிச்ச பிறகுதான் நான் தெரிஞ்சினேன். மக்கள் எவ்வளவு புரட்சி பண்ணியிருக்காங்க, வஉசி எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, முன்னறிவிப்பு 4 பேரை ஷூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த வீரன் இந்த இளைஞனுக்கு ஒரு வித்வேகம் கொடுத்து அந்த ஆஷ் துரையை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்ற உணர்வை வந்து நான் இதன் மூலமாக நான் பெற்றேன் என்று சொல்லி நான் பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அமுதா மேடம் இருக்கீங்களா? பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ. ஓகே, முடிச்சுக்கலாம் நம்ம. இணைத்து தான் சார் வந்திருக்காரு. வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் ஒரு நிகழ்ச்சி இங்க வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. தென்கட்சி சுவாமிநாதன் எல்லாரையும் ரொம்ப கவர்றது. அவருடைய சொல்கிற முறை, அவர் சிரிக்க மாட்டாரு, நம்மள சிரிக்க வச்சுக்காரு. அந்த கடைசியில ஒரு பஞ்ச், அதாவது ஒரு நகைச்சுவையோட அதை முடிக்கிறது ஒரு பெரிய கலை. அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி கடைசியில் அதை கொண்டாந்து வைக்கிறது. இப்ப காலத்துல நம்ம நல்லா இன்னும் பேசப்படுகிறார். அவரை நீங்க எடுத்து பேசுனது சிறப்பா இருக்கும். நான் உரையை கேட்கிறேன். உங்களுக்கு நீங்க பல தளங்கள்ல இப்ப ஒன்னொன்னுக்கு ஒரு கவிதை பாடுறீங்கன்னு நண்பர் சிதம்பரம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ஆஸ்தான கவியாவே வந்துட்டீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். எல்லாரையும் வணங்குறேன். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி. சொன்ன மாதிரி அவர் தென்கட்சி சுவாமிநாதன் வந்து அப்படியே ஒரே மாதிரி இருப்பாரு. ஒரே மாதிரி கொஞ்சம் கூட ஒரு திரும்ப மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு. வீடியோல தான், நான் நேர்ல எல்லாம் பார்த்தது இல்ல. ஆனா நம்ம வந்து சிரிக்கிற மாதிரி பண்ணுவாரு. சார் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த ஸ்பீச் ஒரு நகைச்சுவை, ஒரு திங்க் பண்ண வைப்பாரு. அதாவது எனக்கு இப்போ ஞாபகத்துல இருக்கு. அப்ரண்டிஸ் பிரச்சனை ஒரு ரெண்டு நண்பர்கள் வண்டியில வந்திருந்தாங்களாம். ஒரு போலீஸ்காரர் மடக்கினாராம். மடக்கணும் ஒருத்தர் தப்ப தப்பன்னு ஓடினானாம். போலீஸ்காரர் வெட்டின்னு ஓடி போய் குடிச்சானாம். ஏன் ஓடுற? எடுத்து பார்த்தா அவன் கையில இருந்து அந்த லைசன்ஸை காட்டினான். ஏன் கூட லைசன்ஸ்? என்கிட்ட இருக்கு சார், ஆனா என் நண்பன் கிட்ட இல்ல சார். பயங்கர காமெடியா இருக்கும். அது கேட்கும் போது அவர் தத்துரூபமா சொல்லுவாரு, என்கிட்ட இருக்கு சார், என் நண்பனை காப்பாத்துறதுக்காக நான் ஓடியிருந்தேன் சார் அப்படின்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எழுதி வச்சிருக்கேன். அதனால சொன்னேன். உண்மையிலே எனக்கு பிடித்ததால் தான் ரொம்ப ரசிச்சு சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்ல வரேன். இல்ல, இந்த மாதிரி சில அனெக்டோட்ஸ் எழுதி வச்சுக்கிறது நமக்கு உரைக்கு அது வலுப்படுத்தலாம். சரியான நேரங்கள் நம்ம பயன்படுத்துறோம்னா நல்லா பயன்படுத்தலாம். நான் 3 முறை அவருடைய உரையை நேர்ல கேட்டிருக்கேன். இதே மாதிரிதான் இருக்கும். எனக்கு சிரிப்புல தெரியுமா, வஉசியாவது ஜெயிலுக்கு போயிட்டு செக் இழுத்தாரு, நான் செக் இழுத்து ஜெயிலுக்கு வந்தேன். அது அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு சிரிப்பு வந்து அடக்கின்னு தான் பேசுறேன். உண்மையில அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ சார். எங்களுக்கெல்லாம் நாங்க அந்த அப்ரண்டிஸ் பண்ணும்போது 84, 87 எல்லாம் தென்கட்சியார் எங்களுக்கெல்லாம் ஹீரோ. தமிழ் மீது ஒரு பற்று உருவாக்கினவர் அவர். உண்மையில அவருக்கு நம்மலாம் நன்றி கடன் பட்டவங்க தான். எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லுவாரு. அதான். அமுதா மேடம் வாங்க. வணக்கம் மேடம்.
வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது தம்பி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. எப்பவுமே உங்களோட அந்த அக்னி மலர்கள், நெருப்பு மலர்கள் இருக்க, அது நல்ல நினைவுல இருக்கும். நல்லா அழகா பேசுனீங்க. ரொம்ப அந்த தொடர்பு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொல்லும் போது எனக்கும் அந்த நினைவு வந்தது. நானும் பள்ளிக்கு போற காலத்துல தென்கட்சியாரோட கதையை கேட்டுட்டு தான் 7:30 மணிக்கு முடிஞ்ச உடனே தான் நான் வெளியிலேயே கிளம்புவேன். அதுதான் அதை முடிக்கிறதான் எனக்கு ரேடியோவில் வர்ற நிகழ்ச்சி தான் மணியை காட்டிட்டு இருக்கும் நான் வேலை செய்யறதுக்கு. அது முடிச்சுட்டு வரும்போது நான் ரெடியா பைய தூக்கிட்டு நிக்கணும். அப்பதான் கரெக்டா பஸ்ஸை பிடிக்க முடியும். அந்த மாதிரி இருந்தது. அந்த நினைவு எனக்கும் வந்தது. நாங்க அதை உடனே ஸ்கூல்ல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனே அதை பத்தி நாங்க பேசுவோம். அப்ப கூட கேட்பாங்க, எப்படி உங்களால தினமும் கேட்டுட்டு வர முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா தான் அதை பத்தி இருப்போம். எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தடவை அவரை நாங்க வரவழைச்சிருந்தோம். அப்பதான் நான் பார்த்தேன், கொஞ்சம் கூட சிரிக்காத ஒரு முகம், அங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் சிரிக்க வச்ச ஒரு முகம். அன்னைக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப எளிமைன்னா அவ்வளவு ஒரு எளிமையா இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அதை எடுத்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சுதந்திர தினம் நாளைக்கு வரும்போது நீங்க அது தொடர்பான செய்திகளை எல்லாம் சொன்னீங்கல்ல, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துகள் உங்களுக்கு. தொடருங்க. நல்லா நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நல்ல செய்திகள். அதுல பல செய்திகள் தெரிஞ்சதா இருந்தா கூட இன்னொரு முறை கேட்கும்போது நல்லாதான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. பெரியாரை பற்றி நீங்க சொன்னது எல்லாமே ஏற்கனவே தெரிந்த செய்திகள் தான். இருந்தாலுமே இன்னொரு முறை அதை நினைவுபடுத்திக்கும் போது மறுபடியும் அதை புதுப்பிச்சுக்கிற மாதிரி நல்லா இருந்தது. மறந்திருந்ததெல்லாம் கூட நினைவுக்கு வந்தது. ரொம்ப சிறப்பு தம்பி. வாழ்க நீங்க. நன்றி மேடம். இதுல என்ன ஒரு சிறப்புனா, நான் மறந்து போன நிகழ்ச்சி தான், நான் எழுதி வச்சிருந்தேன். இந்த இன்று ஒரு தகவல் மூலமா அந்த பணத்தை கூட ஒரு நன்கொடையா ஏதோ ஒரு சேரிட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளவு அந்த எதுவுமே சேர்த்து வச்சுக்கல. நல்ல மனிதன். அந்த பணம் முழுவதையுமே கொடுத்துட்டாரு. அதை அவர் வச்சுக்கல. ஆமா, நல்ல மனிதர். ரொம்ப சிறப்பு தம்பி. லதா மேடம் பேசும்போது இந்த ஊவே சாமிநாதர் ஊர் கும்பகோணம்னு சொன்னாங்க. கும்பகோணம் இல்ல, எப்படி சொன்னாரு தெரியல, உத்தமதானபுரம். அந்த ஊருக்கு உத்தமதானபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அது கும்பகோணம் பக்கம்தான். இந்த பணியாற்றினாரு. அவருடைய ஊர் உத்தமதானபுரம். கும்பகோணத்து பக்கத்துல இருக்க ஒரு கிராமம். அது ஒரு தகவல். அது வேற ஒண்ணும் இல்ல சார். ஏதோ அவங்க ஊரை ஆசைப்பட்டு சொல்லிட்டாங்க சார். அது அவங்க ஊரு சார். இல்ல சொல்லணும்ல, சில பேர் இந்த ஊ என்னன்னு தெரியாது. அவங்க ஏதோ மகிழ்ச்சியா சொல்லிட்டாங்க. லதா மேடம் இல்ல, தகவல் சொல்லணும்ல. லதா மேடம் இருக்கீங்களா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இல்ல சார், போயிட்டாங்க. ஆமா, அது போன அப்புறம் தான் நம்ம சார் சொல்ல ஆரம்பிச்சது. பரவாயில்ல, அந்த மகிழ்ச்சியோட சொல்லல. அந்த மகிழ்ச்சியோட ஆமா. எப்படி இருந்தாலுமே ஒரு பெரிய நம்ம ஊருக்கு அழைக்கல, இல்ல நம்ம ஊருன்னு சொல்லும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். நானு என்னதான் இருந்தாலும் கும்பகோணம் கேட்கும் போது லதா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. உண்மையில நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். ஏன்னா அதுல 7 கிணறு வரும்போது என்னையே அறியாம எனக்கு எங்க அப்பா பிறந்த இடம், நான் பிறந்த இடம் போது வேலை பார்த்த இடம் 7 கிணறு. வேலை பார்த்த இடம் கரெக்ட். வேலை பார்த்த இடம் 7 கிணறு. அது அந்த ஆச்சரியமா ரொம்ப பெருமையா இருக்கும். வள்ளலார பத்தி அங்கதான் பிடாரியார் கோயில்ல தான், தெருவுல தான் அவர் இருந்தாரு. அது ஒரு பெருமை. அந்த 7 கிணறு ஒரு பெருமை. எனக்கு சுத்திலும் எல்லாமே ஒரே பெருமை தான் எங்க பள்ளிக்கூடம். அது மட்டும் இல்ல மேடம், இன்னைக்கு திருவேற்காடுல ராமதாசர் இருக்காருல்ல, அவர் அங்க சண்முகராயன் தெருல முதல்ல அங்கதான் இருந்தாரு. எங்க தாத்தாக்கெல்லாம் ரொம்ப பழக்கம். அப்புறம் பெரிய ஆளாயி திருவேற்காட்டுல போய் இதுவாயிட்டாரு அவரு. நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் பட்டினத்தார்ல இருந்து எல்லாம் அந்த அந்த 7 கிணறு தான் வந்தா எல்லாமே பட்டினத்தாரா? இல்ல, அங்க இதுக்கு போறாரு. திருவத்தூர் போய் தானே அந்த கரும்பை கடிச்சிட்டு பட்டினத்தார் கோயில் திருவத்தூர்ல இருக்கு. பட்டினத்தார் எங்க ஊர் பக்கம், காவிரிப்பூம்பட்டினம் பக்கம். உங்க ஊர் பக்கம் தான் மேடம். அவருக்கு ஞானம் கிடைச்சது அந்த பீச்சில தான். பட்டினத்தார் கோயில் இன்னும் திருவத்தூர்ல இருக்கு. ஆமா, திருவொற்றியூர்ல இருக்குது. அங்கதான் ஒரு ஞானம் வருது. அந்த கரும்பு எப்ப நுனி கரும்பு ஏதோ தித்திக்கும் போதுதான் பேய் கரும்பு, இடத்தில் பேய் கரும்பு இனிக்குமோ அந்த இடத்தில் உனக்கு சித்தி கிடைக்கும். அதெல்லாம் அந்த நார்த் மெட்ராஸ்ல வருது. அதனால அந்த நார்த் மெட்ராஸ் போது இத நம்ம சொந்தம் கொண்டாடுறதுக்கு முன்னால நம்ம வினை தீர்த்தான் சார் சொந்தம் கொண்டாடுவாங்க. எங்க ஆளுங்க ஐயா பட்டினத்தாரு.
இல்ல இந்த வட சென்னையில அப்படின்னு என்னன்னா அதுல வந்து நம்ம வினய் தீர்த்தான் சாருக்கு ஒரு பெரிய பங்கு தான் அது. இந்த வட இல்லைங்களா சென்னை சார்? தமிழ் தான் மேடம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா அது நான் கம்பராமாயணம் சொன்னேன். தமிழ் சங்கத்துல பேசும்போது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் சொல்லும்போது ஒரு வார்த்தையை விட்டேன். இந்த மூஞ்சியை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க என்னங்க நடுவுல அந்த மூஞ்சின்ற இல்லங்க அது நார்த் மெட்ராஸ் என்னை விட்டு போகாதுங்க அந்த பாஷை. அந்த முகம் என்ற வார்த்தை தான் பேசணும். அதுல நம்ம தமிழ் நார்த் மெட்ராஸ்ல மூஞ்சின்னு சொல்லுவாங்க. அதே அதனால அந்த மாதிரி நீங்க பேசும்போது இந்த சென்னை மொழி வந்து வர சொல்லோ வந்துடுது. சொல்லோ அதெல்லாம் சொல்றீங்க நீங்க. அது வந்துடுது. அப்பெல்லாம் நான் நினைச்சுக்குவேன் என்ன இன்னும் கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் இல்ல நான் எவ்வளவு கண்ட்ரோல் மேன்மைப்படுத்திக்கலாமே, பண்ணாலும் வர அது நம்ம சொல்லோ அந்த போ ஸ்லாங் அந்த சொல்லுங்கிறது. தாய்மொழி இல்ல. அது போக மாட்டேங்குது. அந்த நார்த் மெட்ராஸ் போக மாட்டேங்குது. ஆமா அப்படின்னா ஆனா நீங்க வந்து நினைச்சீங்கன்னா நீங்க அதை பண்றது பண்ணலாம். உங்களுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. கிடையாது. ஆமா கண்டிப்பா அதை வந்து உங்களால பண்ணிக்க முடியும். கண்டிப்பா அதை சொல்லும் போது நீங்க வந்து சென்னை சரி அப்படிங்கறது உடனே தெரியுது. அவ்வளவுதான், தெரியுது. ஆமா வேற தெரியுது. ஒண்ணும் இல்ல. அந்த ஊரு ஆசை, அந்த ஊர் மண்ணோட பாசம்ங்கிறது ஒண்ணு தனியா தான் இருக்கு. கண்டிப்பா மேடம். இப்ப நான் தாம்பரத்துல இருக்கேன். அந்த அங்க இருந்த மகிழ்ச்சி எனக்கு இல்லவே இல்ல இந்த தாம்பரத்துல. என்ன என்ன ஊரு அது சென்னை அந்த நார்த் மெட்ராஸ் தான். நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி கேப்ரியல் ஸ்கூல் இந்த பக்கம் இது, அந்த பக்கம் இது. அது ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் தான். உண்மையிலே எனக்கே உங்க மேல ஒரு பாசம் வந்ததே எனக்கு வந்து நம்ம கேப்ரியல்ஸ்ல படிச்சவங்களா, ஆமா நம்ம கேப்ரியல்ஸ் ஆச்சே அப்படின்னு ஒரு ஆசை தான். அதுலதான் நினைக்கிறது நான். அது இந்த நம்ம கும்பகோணம் எங்கெல்லாம் வேலை செய்து பாருங்க. சார் என்ன சார்? இந்த கும்பகோணம் எவ்வளவு தூரம் வேலை செய்து பாருங்கன்னு. சார் அது வந்து கோணம் சார். முக்கோணம். இல்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படா ஒழியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கெங்க ஆரம்பிச்சு எங்கெங்க போயின்னு இருக்குது இது. இன்னும் சார் விட்டா கோணம்னு சொல்லலாம், கோணலாவும் சொல்லலாம். அது நம்மளுடைய ஆட்டிடியூடு. வினோதன் சார் யோசிச்சுக்கிறாரு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பட்டினத்தார் வேற அவரை சேர்த்துட்டாங்க பினித்தாரோட. ஆமா நம்ம எல்லாம் ஊர்க்காரவங்கன்னு சொன்னா அவங்க எங்க சொந்தக்காரவங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்கல்ல. அப்ப அது ஒரு பெரிய பெருமை இல்லையா? அது அவரு எல்லாத்தையும் விட்டுட்டாரு, சொந்தத்தையே விட்டுட்டு போனவரு. அவரை போய் கூட சேர்க்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அவர் ஒண்ணுமே வேண்டாம். நாங்க விட்டுருமா சார் நீங்க விடல. அது மாதிரி உங்களை விட சொல்லல சார். அவர் தானே விட்டுட்டு போனார் சார். நாம ஏன் அவரை விட போறோம்? குடமூக்கு, அதுக்கு பேரு குடமூக்குங்கிறாங்க. பின்னாடி தான் கும்பகோணம்னு வந்திருக்கிறாங்க. இலக்கியத்துல குடமுக்கு கீழ்கோட்டம் ஏழ்கட்டம். நாம அவசியம் லதா மேடம் சொல்லலாம். உங்க கும்பகோணம் உருட்டுன்னு உருட்டப்பட்டது. ஒரு 10 நிமிடம் கும்பகோணம் வந்து நீங்க இருந்திருக்கலாமே, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க நீங்க கும்பகோணத்தை கேட்டுக்கலாம். எவ்வளவு பேசிருக்குமா தெரியுமா கும்பகோணத்தை பத்தி சொல்லிட்டோம். அவ்வளவுதான். இந்த கும்பகோணம்னா சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நான் மயிலாடுதுறை தான், இந்த பக்கம் அம்மாப்பேட்டை தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அம்மாப்பேட்டை. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் போனது மயிலாடுதுறை. இதுக்கு பக்கத்துலதான் கும்பகோணம். கும்பகோணத்தை கடந்துதான் நாங்க எல்லா இடமும் போகணும். கும்பகோணம்னாலும் ஒரு சந்தோஷம்தான். உலகம் தழுவினவங்க யாரும் ஒரே யாவீங்க வாஸ்தவம் தான் சார். இப்ப இன்னும் யாராவது பேசினா நான் சொல்லுவேன், வினய் தீர்த்தான் சார் எனக்கு சொந்தம் தான், நம்ம காரைக்குடி தான் அப்படின்னு சொல்லிக்குவேன். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? எனக்கு மட்டும் ஏன்னா சார் இந்த கும்பகோணத்துக்கு என்ன சிறப்புனா கோயம்புத்தூரே கும்பகோணத்தை வாழ்த்துது. அதான் சிறப்பு இங்க. ஆனா கூட அந்த கும்பகோணத்தை சொல்ல முடியாதபடி அந்த உத்தமதானபுரம் அது ஒரு நல்ல தகவல் தான். அந்த ஊகின்ற எனக்கு நான் இப்பதான் புதுசு. இது எங்கன்னா ஒரு மேடையில் நான் பேசுவேன். ஊ என்பது உத்தமதானபுரம், ஊவே சாமிநாத ஐயர். அதே மாதிரி பாருங்க இவருடைய பெற்றோர் பேர் பாரு, கோவிந்தம்மாள் கோவிந்தசாமி. 2 பேரும் அந்த தென்கட்சி கோக்கு அதுவும் வருது. அவரு நம்ம தென்கட்சி சாமிநாதனுடைய பெற்றோர்கள் பேர். அவங்க கோவிந்தம்மா பேர் கோவிந்தசாமி. 2 பேரும் தாயார் பேர் தந்தையார். மிக சிறந்த மனிதர். நான் அவரோட புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல புத்தகம் வச்சிருந்தேன்.
அவருடைய கதைகள் வந்து எப்பயுமே நான் வந்து என்னுடைய எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லயும் ஒரு கதை எடுத்துட்டு அதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்றது வழக்கம் இருக்கு எனக்கு. நான் சவுதிக்கு போன பிறகுதான் அந்த புத்தகத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுல இருந்தோம் என் தம்பி நான் எடுத்து யாருக்கும் கொடுத்துட்டாங்க வச்சிருந்த புத்தகம் எல்லாம். ஸோ வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல மனிதரை பற்றி பேசியிருக்கோம். நல்ல தகவல்கள், நிறைய தகவல்கள், வித்தியாசமான தகவல்கள், நல்ல தகவல்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ரமேஷ்க்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.